மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாக தேவன் நம் அனைவரையும் அவருடைய சன்னிதானத்தில் ஒன்றாக கூட்டி அவருடைய பரிசுத்த வேதாமத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை நாம் கேட்பதற்காக அவருடைய பரிசுத்தமான ஆராதனையிலும் கூட தேவன் பங்கு பெறும்படியான கிருபையை தந்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்திலும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு பாடத்திற்குள் நாம் கடந்து செல்லலாம். பாடத்துடைய தலைப்பு பார்த்திங்கன்னா, தலையை விட இருதயம் முக்கியமானது. இதயம்னு வச்சுக்கலாம், நம்ம தப்பில்லை, இருதயம்னு வச்சுக்கலாம். தலையை விட இருதயம் முக்கியமானது. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா த ஹார்ட் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த ஹெட் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ரீப்ரின்ஸில் இருக்கிற பேஜ் நம்பர் 4345 பக்கம் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தை பற்றி ஒரு ரெண்டு மூணு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிட்டு உள்ள போகிறேன். இந்த பாடத்தை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு பாடமாக தான் இருந்துச்சு. ஆனால் இது விடக்கூடாதுன்னு ஒரு முயற்சி எடுத்து தொடர்ந்து ஒரு 3 மாதங்களாக படித்து சில சகோதரர்களும் சில சகோதரிகளும் கூட அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. படித்து அதை எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தோம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதனால் இப்போ நம்ம கேட்கும்போது கூட சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடினமாக நமக்கு இருக்கலாம். நான் சொல்கிறது கடினமான கேட்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் கடினமாக இருக்கலாம். பட் இருந்தாலும் சிம்பிளிஃபை பண்ணி தான் பாடத்தை வந்து நம்ம இங்கே தொகுத்து கொடுத்துருக்கோம். அதனால் முதல்ல தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாடத்திற்குள் நம்ம கடந்து செல்லலாம். அதாவது ரசல்பருடைய பாயிண்ட் எப்போவுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஒரே விஷயம் சிலது நினச்சிட்டு இருப்போம் இல்லையா, அந்த ஒரே விஷயம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவார். அந்த மாதிரி டைப் அவர். அந்த மாதிரி எழுதப்பட்ட ஒரு பாடம் தான் இந்த ஒரு பாடமாக இருக்குது. ஸோ பாடத்தின் தலைப்பை ஒரு தடவை முன்னாடி நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். தலையை விட இருதயம் நமக்கு முக்கியமானது. அதாவது ஹெட்டை விட ஹார்ட்டு தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்தை கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு அறிமுகமாக என்ன பார்க்கலான்னா, இது நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த இடத்துக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கிற ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும். ஏன்னா வளர்ச்சிங்கிறத நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் நடக்க வேண்டிய ஒரு சம்பவமாக இயேசு கிறிஸ்து நம்ம குறிப்பிட்டிருக்கார். ஸோ வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளுக்கு டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து தான். அந்த கிறிஸ்துவோடைய நிலைமையை போய் ரீச் பண்ணுறது தான் நம்முடைய டார்கெட்டு. பட் அதுக்கு இடையில நடக்கக்கூடிய அநேக விஷயங்களை நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் நம்ம கிறிஸ்துவ மாறுறோமா இல்லையாங்கிறது முடிவு பண்ணுது. அப்போ என்னென்ன விஷயத்தை செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்குற மாதிரி இந்த ஒரு பாடத்தில் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம வந்து வளர்த்தி கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது. அதாவது ஒரு வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கிற நமக்குள்ள வளர்த்தி கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது, அதே சமயம் கட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குது. ஒரு வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற விஷயத்தை கட் பண்ணணும், வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிற விஷயங்களை மேலும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ வளர்த்தி கொள்ள வேண்டியது, கட் பண்ண வேண்டியது, துண்டித்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னவா இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? ஆட் பண்ண வேண்டியது, கட் பண்ண வேண்டியது இருக்குது. இது வேறு ஏதாவது இருக்கா? பராமரிக்க வேண்டியது. நல்ல பதில் தான், ஏற்றுக்கிறேன் பேர். பராமரிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த சப்ஜெக்டில் நான் போட்டிருக்கிறது வந்து காத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களும் சிலதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். காத்துக்கொள்ள வேண்டியதுன்னா அந்த பொருளை பத்திரமா வச்சுக்கிறதில்ல, அந்த பொருளை எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கணும். அதான் பிரதர் சொன்ன வார்த்தையில் வரும் நான் நினைக்கிறேன். அநேகமாக ஒரு விஷயத்தை எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கிட்டா தான் வளர்ச்சி இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்முடைய இருதயம். ஸோ அந்த இருதயத்திற்கு ஆதார வசனம் இந்த சப்ஜெக்ட் முழுக்க ஒரே வசனத்தை தான் சகோதரர் கோட் பண்ணியிருக்கார். ஒரே ஒரு வசனம் மட்டும்தான். அங்கங்கே ஒரு சில வசனங்கள் இருக்குது. பட் அது சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாட்டி கூட ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் முக்கியமான வசனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா கவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். நான் 3 பாயிண்ட் சொன்னேன். ஒன்று வளர்த்தி கொள்ள வேண்டியது, இன்னொன்று துண்டிக்க வேண்டியது, இன்னொன்று அப்போ இந்த சப்ஜெக்டில் எதை காத்துக்கொள்ளணும்? அப்போ நம்முடைய இருதயத்தை வந்து இன்சூரன்ஸ் பண்ணி பத்திரமா பாதுகாத்து வைத்துக் கொள்வது அல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், காத்துக்கொள்ள வேண்டியதுன்னு என்ன அர்த்தம்னா, அதை எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் காத்துக்கொள்ள வேண்டியது. கரெக்டுங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி வச்சுக்க முடியறதில்ல. பட் புது சிருஷ்டிகள் இதை கண்டிப்பாக காத்துக்கொள்ள வேண்டுங்கிறது வசனத்தில் நம்ம பார்த்த விஷயமா இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் உள்ளே போகிறப்ப கேள்வியில் இருந்தால் சப்ஜெக்ட் ஆரம்பிக்க முடியும். காரணம், இந்த கேள்வி தான் இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு பெரும் ஆரம்பத்தில் ஒரு தடையாக இருந்துச்சு. பட் அந்த பதில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஈஸி ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த பதில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியுதா நீங்கள் பாருங்கள், எளிதாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 2 விஷயத்தை சகோதரர் கொடுத்துருக்காரு. தலையை விட இருதயம் முக்கியமானது. தலைப்பு கிளியராக இருக்கா? ஸோ பதில் வந்துருச்சு தலைப்பிலேயே. எது ரொம்ப முக்கியமானது? இருதயம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தலை எது, இருதயம் எது. இந்த கொஸ்டினுக்கு பதில் கண்டுபிடிக்கிறது 3 மாதம் ஆச்சு. தலைங்கிறது எது, இருதயங்கிறது எதுங்கிறத கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க. நீங்கள் நான் வந்து இங்கே கீழே போட்டேன். தலைங்கிறது பிரெயின் வரும் இங்கே எப்போவுமே, இருதயங்கிறதுக்கு ஹார்ட் வரும். இன்றைக்கி எல்லா பவர் பாயிண்ட் சைட்லையும் ஹார்ட்டு தான் இருக்கும். ஏன்னா இருதயத்தை தான் காத்துக்கொள்ளணும். ஏன்னா இருதயம் தான் தலையை விட முக்கியமானது. இப்போ இருதயம் தான் தலையை விட முக்கியமானதுன்னா தலை எது இருதயம் எதுன்னு தெரியாமல் எப்படி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்? ஸோ கேள்வி உங்க முன்னாடி வச்சுட்டேன்.
தலைனா என்ன, இருதயம்னா என்ன? இருதயத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. எதுன்னு சொல்லுங்க. தலை ஈக்குவல் டு சிந்தை. அருமையான பதில். அப்ப இருதயம் என்பது அது சிந்தை. ஸோ சிந்தையை விட சிந்தை முக்கியமானது. இப்போ புரிஞ்சா? எப்பவுமே ரசல்களுடைய பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம எதை ஒன்று நினச்சிட்டு இருக்கிறோமோ அதுக்குள்ளே இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் எடுத்து அதில் ஒரு படிப்பனை நமக்கு என்ன இருக்குன்னு கொடுப்பார். அந்த அடிப்படையில் இந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்காரு. இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சுன்னா சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சு பார்த்தோம். தலைனா இதுவாக இருக்குமா, இருதயம்னா இதுவாக இருக்குமான்னு சொல்லி வச்சுட்டு முழு சப்ஜெக்டை படிக்கணும். படித்தா எல்லா பாயிண்ட்டும் மேட்ச் ஆகணும். அப்போ தான் நம்ம வச்ச விஷயம் கரெக்டாக இருக்கும், நம்ம பொருத்தி பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஆனால் எல்லா விஷயமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்த்தோம்னா. அப்போ அவர் என்ன ஆக்சுவலாக சொல்ல வராங்கிறதுக்கு ரொம்ப புரிஞ்சுக்க முடியாமல் இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக சகோதரர் சொல்ல வரக்கூடிய விஷயத்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பாடம் எளிமையாச்சு. ஸோ அதனால் உங்கள்கிட்ட முதல்ல இதை வச்சிடறேன். தலைனா என்ன, இருதயம்னா என்ன? இருதயம் என்பது சிந்தை. பாருங்க, அவங்க ஆரம்பிச்சாலும் கரெக்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. இருதயங்கிறது சிந்தை. அப்போ தலைங்கிறது செயல்பாடுகள். அப்போ சிந்தையும் செயல்பாடுகள் நீங்கள் வேறு வேறு மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி அல்ல. நீங்கள் சொன்ன பதில் பாதி கரெக்டு. எண்ணங்கள் சிந்தை என்பதும் ஒன்றுதான் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, உங்களுக்கு க்ளூ தரேன். ஏன்னா இந்த சப்ஜெக்டில் ஒரே ஒரு க்ளூ மட்டும் தான் சகோதரர் கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு க்ளூ. அந்த க்ளூ என்னங்கிறத போடுறேன், அப்புறம் நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். தலையை பற்றி ஃபஸ்ட்டு போடுறேன். தலையை பற்றி சகோதரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, we are not competent to keep our heads. தமிழில் சொல்லப்போனால் தலையை நம்மால் பாதுகாத்து கொள்ள முடியாது. தலையை நம்மால் காத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இருதயத்தை we are competent and responsible for keeping our hearts. அது நம்முடைய இருதயத்தை நம்மால் கட்டாயமாக காத்துக்கொள்ள முடியும். நம்முடைய பொறுப்பும் அதுதான். இப்போ இதை வச்சு சொல்லுங்க, தலைங்கிறது எது, இருதயங்கிறது எது? தலையை நம்மால் காத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதனுடைய கண்ட்ரோல் முழுசாக நம்மகிட்ட இல்லை. அப்போ நம்மகிட்ட இல்லைன்னா யார்கிட்ட இருக்கும் நமக்கு தெரியும். வேண்டாம், வர வேண்டாம், அடுத்த பாயிண்ட் வரேன். ஆனால் இருதயத்தை கண்டிப்பாக நம்ம தான் காத்துக்கணும். கண்டிப்பாக நம்ம தான் காத்துக்கணும். கண்டிப்பாக நம்ம தான் காத்துக்கணும். ஏன்னா நம்முடைய பொறுப்பே அதுதான். வசனத்தில் பார்த்தா படித்தோம், எல்லா காவலோடும் எதை காற்றுக்கொள். அப்போ இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கிறது நம்முடைய பொறுப்பு தானே. அப்போ அந்த பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கா, நம்மளால தான் முடியும். தேவனாலே முடியும், பட் நம்ம தான் செய்யணும். தலைங்கிறது தேவனால் மட்டும்தான் முடியும். ஸோ தலை எது, இருதயம் எது? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. தலையில் என்ன இருக்கு? தலையில் என்ன இருக்கிறது என்றால், நீங்க சொன்னது கரெக்ட். யாரோ சொன்னீங்க, கரெக்டாக வந்துச்சு. மாம்ச சிந்தை ஆவியின் சிந்தையா? அப்ப மாம்ச சிந்தை தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. அப்படி போக முடியாது. ஸோ என்னன்னு சொன்னா, யாரோ சொல்ல வந்தீங்க, நம்ம என்ன சொல்ல தெரியுமா? யாராவது பசங்க ஒழுங்கா படிக்கலைன்னா எல்லாரும் அதை சொல்றீங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. அறிவில்லையான்னு கேட்கறதில்ல. தலையில் என்ன, மூளை இருக்கா? சூப்பர், அருமையான பதில். அப்போ தலைங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? மூளை. ஸோ மூளையில் என்ன இருக்கு? அறிவு இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. தலைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நாலேஜ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ். இதை கண்டுபிடித்து சொன்ன சகோதரருக்கு வாழ்த்துக்கள். நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தமிழ் எப்படி சொல்ல பாருங்க? நம்முடைய அறிவு, நம்முடைய அனுபவம், அதான் தலை. அதை தேவனால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், தெரியுமா? நம்மளால முடியாது. அது எப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஏன்னா கரெக்டாக மேட்ச் ஆகணும். தலையை காத்துக்கொள்ள நமக்கு வாய்ப்பு இல்லை, நம்முடைய கண்ட்ரோல் இல்லை. ஆனால் இருதயம் நம்முடைய கண்ட்ரோல் இருக்கு. இருதயத்தை நம்ம தான் காத்துக்கொள்ளணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. அப்படின்னா இருதயங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாட்ஸ், நீங்கள் சொல்லுங்க, நம்முடைய சிந்தனைகள் மற்றும் அதன் விளைவாக வரக்கூடிய செயல்பாடுகள். ஒரு தடவை எல்லாரும் சொல்லிடலாமா? ஸோ தலை என்பது எதை குறிக்கும்? நம்முடைய நாலேஜ் அண்ட் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ். இருதயங்கிறது தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். தாட்ஸ்னா நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன செய்கிறோம், நினைக்கிறதானே செய்வோம். ஸோ அதனால தான் அந்த ஆக்ஷன்ஸுங்கிறத ஆட் பண்ணிட்டேன் அந்த இடத்துல. அப்படின்னு இப்போ என்ன சொல்ல வர்றார் சகோதரனா, தலையை நம்மால் காத்துக்கொள்ள முடியாது. we are not competent to keep our heads. ஒரு தலை இருக்காங்க, தலை இருக்கிறது தெரியுதா பாருங்க? தெரியுது. ஓகே, தலையை நம்மால் காத்துக்கொள்ள முடியாது. இப்போ தலையை என்ன சொல்லி படித்தோம் நம்ம? நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால காத்துக்கொள்ள முடியாதுன்னா யாரால தான் காத்துக்கொள்ள முடியும்? அப்படின்னா நாலேஜ் நம்ம கையில் இல்லையா?
அனுபவம் நம்ம கையில் இல்லையா? இல்லையே. நான் போய் படித்தாதான் எனக்கு ஞானம் வரும். இப்போ ஒரு புக் எடுத்து படிக்கிறேன், படித்தா எனக்கு ஒரு ஞானம் வருது. பாரு, கன்வென்ஷன் கூட ஒரு புக் வச்சுருக்காங்க, பாதம் கழுவுதல், பிரெயின் ஸ்டடிக்கு சொல்லுவாங்க அனௌன்ஸ்மெண்ட்டில். இப்போ அந்த புக்கை படித்தாதான் எனக்கு ஞானம் வரும். அப்போ படிக்கிறது யாரு? நான் தானே. அப்போ எப்படி தேவன் கண்ட்ரோல் இருக்குது? புரிய வைக்கிறது தேவனா? நல்லா இருக்கு, விளக்கம் நல்லா இருக்கு. இதை விட மேலான இன்னொரு ஸ்டெப்பில் போய் பார்க்கலாமே. அந்த புஸ்தகத்தை 3 மாதத்துக்குள்ள படித்து முடிக்கலாம் நான் நினச்சா கூட தேவன் அந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கான அனுமதி கொடுக்கல. என்னால் என்ன பண்ண முடியாது? தலையிலாம் படிக்க முடியாது. நீங்கள் வேணா புஸ்தகம் உங்கள் வீட்டிலே இருக்கும், நினைப்போம் நாளைக்கு எடுத்து படிச்சிடலான்ட்டு. நாளைக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா புஸ்தகம் அங்கே இருக்காது. சரி, புஸ்தகம் அங்கே இருக்குன்னு சொல்லி எடுத்து போய் படித்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் மெட்ராஸே வந்துடும். சொல்கிறது புரியுது உங்களுக்கு? தேவன் நினைக்காம ஒரு விஷயத்தை அவருடைய பிள்ளைகளால் படிக்க கூட முடியாது. அவர் அனுமதி கொடுத்தா தான் முடியும். ஸோ தலை என்பது எதை குறிக்கும் என்றால் நம்முடைய ஞானம். நான் நம்முடைய சொல்கிறது யாருன்னு புரிஞ்சல உங்களுக்கு? புது சிருஷ்டிகள், அவங்களுடைய ஞானம். அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். அனுபவம் என்பது நம்முடைய கண்ட்ரோல் இருக்கா? இல்லை, நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள், தெரியலன்னு சொல்லிடுங்க. நமக்கு தேவன் கொடுக்க பாருங்கள், வார்த்தையில் அதான் வருது. அனுபவங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. கரெக்டாக நம்பர். எப்படி சொல்லலாம்? எல்லா அனுபவத்தையும் நாமளே நமக்கு ஏற்படுத்திக்கிறது இல்லை, தேவன் தான் ஏற்படுத்துறார். எப்படி ஏற்படுத்துறாருன்னா, ரோட்டில் போயிட்டு இருக்கோம், வந்துருச்சு, ரோட்டில் போயிட்டு இருக்கோம், சைக்கிளில் போயிட்டு இருக்கோம், சைக்கிள் இருந்து கீழே விழுகிறோம். இது ஒரு அனுபவமா இல்லையா? இப்போ நான் சைக்கிள் இருந்து கீழே விழுந்ததுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? தேவன். அப்போ ஞானமும் அனுபவமும் நமக்குள்ள இருந்தா கூட அந்த கண்ட்ரோல், எதை நான் கற்றுக்கணும், எந்த அனுபவம் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காம்பிட்டன்ஸ் என்கிட்ட கிடையாது, நம்மகிட்ட கிடையாது. அது யார்கிட்ட இருக்குது? தேவன் கிட்ட இருக்குது. இது தேவனுடைய பொறுப்பு, அவ்வளோதான், விட்டுருங்க. ஸோ எதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நம்முடைய இருதயம். இருதயங்கிறது என்னப்ப? கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா திங்கக்கிழமை படிக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்னது நமக்கு? நம்முடைய தாட்ஸ், நம்முடைய சிந்தனைகள் மற்றும் நம்முடைய செயல்பாடு. இப்போ வாசிக்கலாம் சகோதரர்கள், இப்போ புரியும் பாருங்க. இப்போ இது ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்ட் வந்து தமிழ் இல்லை, ஆனால் இந்த ஒரு முயற்சிக்காக ஒரு சகோதரர் தமிழில் ஃபுல்லாக மொழிபெயர்த்துட்டார். வாசிங்க. இப்போ நம்முடைய தலைகளுக்கு பாதுகாப்பு தேவை என்பதை நாம் உணர்கிறோம். ஆமாம், தலைக்கு என்ன வேணும்? அதனால தான் ஹெல்மெட் போட்டு போகிறேன். கரெக்டா? கரெக்டுங்கிறீங்க பாருங்கண்ணா. இந்த சப்ஜெக்டில் தலை எது? நம்முடைய அறிவு, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸு. கரெக்டான? இது யார் கொடுக்குறா நமக்கு? அப்போ இது தேவன் நல்லதாக கொடுக்கணும்னு நம்ம தான் எதிர்பார்க்குறோம். அதான் தலைகளுக்கு நல்லது தேவைன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அடுத்து நெக்ஸ்ட். மேலும் நம்மில் சிலர் ஒரு காலத்தில் அவருடைய அனுபவத்தை சொல்றார். சில பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல நினைச்சிருக்காங்கன்னா, கிறிஸ்துவின் போதனைகளுக்கு ஏற்ப உங்கள் தலையை முழு கவனத்துடன் பாதுகாக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய போதனைகளை கொண்டு தலையில வச்சிருங்க. நீங்க பைபிளை போய் ஃபுல்லா என்ன பண்ணிருங்க? தலையில வச்சிருங்க. அதனால் உங்கள் இருதயம் நேர்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாமா. நீங்க தலையில நல்லா ஏத்திட்டீங்கன்னா உங்க இருதயம் எப்படி இருக்குமாமா? இந்த கருத்து கரெக்டான்னு கேட்கறேன் நான். கரெக்டாக கரெக்ட். அதனால தான் சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு. தலையில ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் ஏத்திட்டு செயல்பாட்டில் அதை காமிக்கலாம், பிரயோஜனம் இல்லை. அப்ப எது நம்மளால காத்துக்கொள்ள முடியும்? நம்முடைய இருதயம். அப்ப தலையில கொண்டு இன்ஃபர்மேஷன் ஏத்துறதுங்கிறது, நாலேஜ் கொடுக்கறதுங்கிறது, அனுபவம் கொடுக்கறதுங்கிறது தேவன் கையில் இருக்குது. தேவன் எப்படி கொடுப்பாரு? நமக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து கொடுப்பார். கரெக்டுங்களா? அப்ப பார்த்து பார்த்து தேவன் கொடுக்கறது மட்டும் இருந்தா போதும், நம்ம சபையாயிர முடியுமா? அப்படி நினைச்சிருக்காங்க. அதான் சொல்றாரு, உடனே இருதயத்தை நேர்த்தியாக இருக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிற தப்பு. ஏனெனில் தேவன் அதை பாதுகாப்பார் என்று சொல்ல தூண்டப்பட்டிருக்கலாம். அப்படி உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்கலாம், தேவன் உங்க இருதயத்தை பாத்துக்குவாருங்க, நீங்க தலையை மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க, யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். இருப்பினும் இது தவறுதான். தேவன் இக்காரியத்தை சரியாக கூறியுள்ளார். இந்த பாயிண்ட பத்தி பேசுறதுக்கு தேவன் தான் சரியான ஆளு. அவர் சரியா சொல்லியிருக்காரு, எது நம்மளால முடியும்னு சொல்லியிருக்காரு. வாசிங்க அடுத்தது. நம்முடைய தலைகளை பாதுகாக்கும் அளவுக்கு நாம் திறம் பெற்றவர்கள் அல்ல. ஒருத்தர் எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய தலைகளை பாதுகாக்கும் அளவுக்கு நாம் என்ன பெற்றவர்கள் அல்ல. நமக்கு திறன் கிடையாது. ஏன்னா இது நம்முடைய கண்ட்ரோல் இல்லை, இது யாருடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. தேவன் பார்த்து பார்த்து நமக்கு என்ன பண்றாருன்னு கொடுக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? இதை மீறி சில பேர் நாலேஜ் கத்துக்கிறேன் போய் தான் மாறி போறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் கொடுக்கறது மட்டும்தான் நமக்கு கரெக்டான நாலேஜ், தேவன் கொடுக்கறது மட்டும்தான் நமக்கு சரியான அனுபவம். இது ரெண்டு எதுக்குன்னா அவருடைய பாட்டை நமக்குள்ள செய்யறதுக்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டு எதுக்கு? தேவன் நமக்குன்னு சில செய்யணும்ல, அதை செய்யறதுக்காக. அப்ப மிச்சத்தை யார் செய்யணும்? ஐயோ, யார் செய்யணும்? நம்ம. அப்ப நம்முடைய கண்ட்ரோல் எது இருக்கு செய்யறதுக்கு? இருதயம். இருதயங்கிறது என்ன? சாந்தம், தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன். சூப்பர். அப்படின்னா தலை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை, இருக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தலை வந்து தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும். ரைட்?
இது இல்லாமல் போகிறதுனால தான் சத்தியத்தை விட்டு அநேக பேர் பின்வாங்கிடுறாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுக்கு தான் அங்கே விளக்கம் கொடுக்குறாரு. எது ரொம்ப முக்கியமானது? தலையை விட இருதயம் தான் முக்கியமான. அப்போ இருதயம் எது? வாசிங்க இப்போ. இருதயங்களை பாதுகாப்பதற்கு திறமையும் பொறுப்பும் பெற்றிருக்கிறோம். ஒரு தடவை எல்லாம் திருப்பி சொல்லலாமா? இருதயத்தை காத்துக்கொள்வதற்கு நமக்கு என்ன இருக்கு? திறமையும் இருக்கு, பொறுப்பும் இருக்கு. பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? பொறுப்பு இருக்கா? இருக்குல்ல. என்ன பொறுப்பு இருக்கு? தலையை காப்பது நம்முடைய பொறுப்பு அல்ல. எது? இருதயத்தை காத்துக்கொள்ள நமக்கு பொறுப்பும் இருக்கு. ரெண்டாவது என்ன இருக்கு? திறமை இருக்கு. திறமை இருக்கா நமக்கு இருதயத்தை காத்துக்கொள்ள? முறுக்கு இருக்கான்னு கேட்டேன். அந்த வார்த்தை மட்டும் ஏன் ஸ்லோ ஆகுது? இருக்கு, ஆனால் அது என்ன பண்ணுறதில்ல, பண்ணுறதில்ல. எப்படி தேவன் காத்துக்க சொல்கிறாரோ அந்த மாதிரி காத்துக்கொள்வது இல்லாதனால தான் இந்த பதில் வரமாட்டேங்குது. சரி, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம். பாடம் முழுக்க பார்க்கலாம். முதல்ல இருந்து வாசிங்க மறுபடியும். இருதயங்களை பாதுகாப்பதற்கு திறமையும் பொறுப்பும் பெற்றிருக்கிறோம். இப்படி நாம் நம்முடைய இருதயங்களை தீயவற்றிலிருந்து விடாமுயற்சியுடன் காவல் செய்து. ஒவ்வொரு பாயிண்ட் முக்கியங்க. நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்வது என்றால் என்ன அர்த்தம்னா, தீயவற்றிலிருந்து விடாமுயற்சின்னு என்ன அர்த்தம்? தொடர்ந்து நம்முடைய இருதயத்தை காவல் செய்து கண்காணித்து. இதை தேவன் பண்ண மாட்டார். நமக்கு சுயதீனம் கொடுத்துட்டாரு, நம்ம தான் பண்ணிக்கணும். கண்காணித்து காவல் செய்து கண்காணித்து பாதுகாத்து தெய்வீக வார்த்தையுடன் முழுமையாக இசைந்து. தெய்வீக வார்த்தை எங்க உழுகுது? காதுல உழுகுது. அருமையான பதில். பேர் தலையில உழுகுது. அது யார் கொடுக்கறது? அதை எடுத்து இருதயத்தோட மிக்ஸ் பண்ற பொறுப்பு யாரோட தான்? அதான் இருதயத்தை காத்துக்கொள்ளுதல். புரியுது உங்களுக்கு? நம்ம காத்துக்கணும். காத்துக்கிட்டு தெய்வீக வார்த்தையுடன் முழுமையாக இசைந்திருந்து அதே சமயம் சத்தியம், நீதி மற்றும் அன்பின் ஆவியுடனும் முழுமையாக இசைந்திருந்தோமானால். ஒரு சகோதரன் தேவன் தலையில கொடுக்கறத இருதயத்துல கரெக்டா கொண்டு லிங்க் பண்ணார்னா கட்டாயமா அவர்கிட்ட என்ன இருக்கும்னா தேவனுடைய அன்பு, தேவனுடைய சத்தியம், தேவனுடைய நீதி கட்டாயம் அவங்க கிட்ட இருக்குங்கிறார். அடுத்து நெக்ஸ்ட். மீதம் உள்ளதை தேவன் நிறைவேற்றி முடிப்பார். அப்ப இன்னும் நிறைய இருக்குது. மீதம் உள்ளதை தேவன் நிறைவேற்றி முடிப்பார். நம்ம இதை செஞ்சுட்டா போதும், மிச்சத்தை தேவன் செஞ்சிருக்காருன்னு அர்த்தம் இல்லை. இதை செய்யறதுனால மேலும் என்ன செய்யறதுங்கிறத தேவன் நமக்கு சொல்லித்தரார். இதையவே செய்யலினா இதுக்கு மேல என்ன செய்யறதுங்கிற தேவன் என்ன பண்ண மாட்டார், நமக்கு சொல்லித்தர மாட்டார். சொல்லித்தரது எங்க போய் விழுகும்? இருதயத்திலையா? எங்க விழுகும்? தலையில விழுகும். தலையில விழுகிறது எங்க வரணும்? தலையில போடுறது யாரு? இருதயத்தில் கொண்டு வந்து நிறுத்துறது யாரு? நம்ம. லிங்க் ஆகலினா முடிச்சது, அவ்வளவுதான். இதுதான் பிரச்சனை இப்ப நம்ம. ஸோ எது ரொம்ப முக்கியமானது? இப்ப தேவன்கிட்ட கேட்ட என்ன சொல்லுவாரு? தேவனே, இப்ப நான் போய் தேவனே என் தலை உங்களுக்கு முக்கியமானது, என் இருதயம் முக்கியமானது கேட்ட தேவன் என்ன சொல்லுவாரு? தலை தான் முக்கியமானது. ஏன்? அவர் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்தாரு. நம்ம தலையை மட்டும் தான் அவர் பார்ப்பார். இருதயத்தை யார் தான் பார்த்துக்கணும்? இப்ப நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஒழுங்கா பார்த்துக்கலாம். ஹெல்ப் என்ன பண்ணுவார்? ஹெல்ப் பண்ணுவார். எப்படி ஹெல்ப் பண்ணுவார்? நல்ல ஒரு கொட்டு வச்சு திருப்பி கொண்டு வருவார். கொட்டு எங்கே தான் விழுகும்? தலையில் தான் விழுகும். பார்த்துக்கணும். ஸோ தலை கம்ப்ளீட்டாக யார் கண்ட்ரோல் இருக்குது? தேவனுடைய கண்ட்ரோலுக்குள் இருக்குது. அவர் நம்முடைய குறைபாடுள்ள சிந்தனை திறன்களை வழி நடத்துவார். மேலும் அவருடைய போதனைகளை நாம் என்ன பண்ணுவோம்? அறிந்து கொள்வோம். ஸோ இப்போ எதை காத்து கொண்டால் நாம் ரட்சிப்புக்குள்ள போக முடியும்? தலையவா, இருதயத்தையா? ஏன் தலையை காத்துக்கொள்ள வேண்டியது இல்லையா? அது யாருடைய பொறுப்பு? எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கார். தேவையானதை கொடுத்துட்டு தான் இருக்கார் தலையில். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இருதயத்தை காத்து கொண்டாதான் ரட்சிப்புங்கிறதுக்கு சில வசனங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் சகோதரர் கொடுக்கல, நான் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வாசிங்க வசனம். நீதிமொழிகள் 28:14. நீதிமொழிகள் 28:14. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான். எல்லாரும் ஒரு தடவை நெகட்டிவா இருக்கு இந்த வசனம். பட் இருதயம் தான் பிரச்சனை. இங்கேயும் என்ன சொல்றாருன்னா, தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் எதில் விழுந்துருவான். இப்ப நீங்க டெஃபினிஷன் சொல்லுங்க. இருதயத்தை கடினப்படுத்துதல் என்றால் என்ன? சரியா இந்த சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தீங்கன்னா டக்குன்னு அந்த பதில் வரணும். தலையில் இருக்கிறத இருதயத்தோட லிங்க் பண்றதில்ல. சூப்பர், அவ்வளவுதான். அடுத்தது, ஒருத்தனை கெடுக்கணும்னு சொன்னா சாத்தான் தலையில கை வைப்பானா, இருதயத்தில் கை வைப்பானா? யோசிச்ச பதில் சொல்லுங்க. சாத்தான் ஒருத்தரை கெடுக்கணும்னா தலையில கை வைப்பானா, இருதயத்தில் கை வைப்பானா? என் முகத்தை ஏன் பாக்குறீங்க அப்படி? எங்க கை வைப்பான்? இருதயம் தான். ஏன் தலையில கை வைக்க முடியாது? யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? சூப்பர். இப்ப பைபிள்ல ஏமாந்து போனவங்க லிஸ்ட்ல எடுங்க. எதுல ஏமாந்து இருக்காங்க பாருங்க. அப்படின்னு வசனம் எங்கேயாவது இருக்கா? யோவான் 13:2. யோவான் 13:2. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்தே. பாவம், தலையில ஃபுல்லா தேவன் கொடுத்தாருங்க. கொடுத்தாரா இல்லையா? தலையில கொட்டுனார் யூதாஸ் காரியத்துக்கு. என்ன பிரயோஜனம்? இருதயத்தை விட்டார்.
அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின், தலையை தூண்டின பின்பல்ல, எதை தூண்டின பின்பு? இருதயத்தை தூண்டின பின்பு. அதுக்கப்புறம் தான் யூதாஸ் கரியோத்தின் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்களா சேர்ந்து முடிவு பண்ணாங்க, சொத்தை பூரா வித்து கொண்டு ஒண்ணா வச்சு ஊழியம் பண்ணலான்ட்டு. அப்ப 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணாங்க? வீட்டு செலவு கொஞ்சம் பணம் எடுத்து வச்சுட்டாங்க, பையன் படிப்புக்கு. ஓகேவா? அவங்க 2 பேர் யாரு? அவங்க எதுல அவங்க வந்து மோசம் போகினாங்க? வசனம் எடுத்து படிச்சு பாருங்க, கிளியரா இருக்கும். இருதயத்தில் சொல்லி கொண்டார்கள் இருக்கும். இருதயத்துல தான் மோசம் போனாங்கன்னு இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ எங்க சாத்தான் கை வைப்பானா? இருதயத்துல. தேவன் எங்க கை வைப்பார்னா? தலையில. தலையில வச்சதை இருதயத்துல கொண்டு வந்து சேர்த்துறதா நம்முடைய பொறுப்பு. இப்போ எது முக்கியமானது? இதை கண்டுபிடிக்கதாங்க 3 மாசம் வச்சு கரெக்டா. ஆனா சகோதரர் 100 வருஷத்துக்கு முன்னாடி இதை அனலைஸ் பண்ணி வசனத்துடைய உதவி, வசனம் ஒரே ஒரு வசனம் தான், அதான் ஆச்சரியம், எழுதி கொண்டு வந்திருக்காருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் சொல்கிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம், அவர் தான் 7ஆம் சபையினுடைய தூதன். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது இன்னொரு வசனம், 1 யோவான் 3:19. 1 யோவான் 3:19. இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். ஏன் நம்முடைய தலையை அவருக்கு முன்னாடி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல யோவான்? நம்முடைய தலையை அவருக்கு முன்னாடி நிச்சயப்படுத்திக் கொள்ளிருக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா? ஏன் இருதயத்தையும் சொல்லியிருக்காருங்க? இருதயம் தான் நம்முடைய கண்ட்ரோல் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டு நான் அவர் கொடுத்தது கொண்டு அவர்கிட்ட காமிச்சோம்னு நல்லா இருக்குமா? அவர் தான் தலையில் கொடுக்குறாரு. அப்போ தலையை கொண்டு என்ன பண்ண முடியாது அவர்கிட்ட? அதாவது தேவன் எனக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்கு சத்தியத்தில், எனக்கு எவ்வளோ அனுபவங்கள் இருக்கு தெரியுமா? எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா சத்தியத்துக்குள்ள வந்து அவர்கிட்ட சொன்னா? அவர் என்ன சொல்லுவார்? உனக்கு கொடுத்ததே நான் தான் பாரு. அப்போ தேவன் எதை எதிர்பார்ப்பாரு? தலையல்ல, எதை எதிர்பார்ப்பாரு? அப்ப இருதயம் தான் நம்ம ஜெயிக்க வேண்டிய முக்கியமான பகுதி, தலையல்ல. அன்பான சகோதர சகோதரி, புரிஞ்சா சப்ஜெக்ட் இது வரைக்கும்? ஸோ எதை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும்? ஏன்? அதுதான் நம்முடைய கண்ட்ரோல் இருக்கு. சூப்பர். அப்ப நம்முடைய கண்ட்ரோல் இருக்கிற இருதயத்தை ஒழுங்கா காத்துக்கிறதுக்கு தேவன் என்ன பண்றாரு? நம்முடைய கண்ட்ரோல் இருக்கிற இருதயத்தை நம்ம ஒழுங்கா காத்துக்கொள்றதுக்கு தேவன் என்ன பண்றாரு? தலையை அவர் பார்த்துக்கிறார். சூப்பர், அவ்வளவுதான். தலைக்கும் இருதயத்துக்கு லிங்க் எல்லாம் போச்சுன்னா அதுக்கு பேர் தான் இருதயத்தின் கடினம். தலைக்கும் இருதயத்தின் லிங்க் இருந்து செயல்பாடுகள் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி. அந்த வளர்ச்சி ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். அது இல்லாமல் போறதுனால தான் தவறுங்கிற வார்த்தைக்காக இந்த சப்ஜெக்டை சகோதரர் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் வரலாமா? இருதயத்தை காத்துக்கொள்ளுதல் என்றால் என்ன? அதை பேங்க்கில் பேங்க்கில் போட முடியாது இருதயத்தை. ஸோ ஒரு நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியாக பார்த்து அந்த கம்பெனியில் இருதயத்தை மாத்திரம் ஒரு நல்ல விலைக்கு இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டால், எனக்கு இருதயத்தில் பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் அதை கிளைம் பண்ணி இருதயத்தை மாற்றிக்கலாம். முடியுமா? முடியாது. இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டில் முடியுமா? முடியாது. மெடிக்கல் ஃபீல்டில் முடியும். மெடிக்கல் ஃபீல்டில் மனுஷனால் முடியறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான். மருத்துவரால் கூட முடியாத விஷயத்தை செய்கிறது தான் தேவன். அடுத்து நாம இப்போ நம்மகிட்ட வரலாம். இருதயத்தை காத்துக்கொள்றதா நம்முடைய லைஃப் முடிவு பண்ணியாச்சுன்னா, இருதயத்தை காத்துக்கொள்ளுதல் என்றால் என்ன? ஒரு லைனில் இங்கிலீஷில் ஒரு பதில் சொல்றாரு பாருங்க ஒரு சகோதரர், என்ன அருமையான வார்த்தை. அதனால் சில வார்த்தைகள் தமிழ் என்னால் போட முடியல, மனசு கேட்கல, இங்கிலீஷ்லேயே போட்டுட்டுமா? இருதயத்தை காத்துக்கொள்ளுதல் என்றால் என்னவென்றால், ஒவ்வொரு செயலும் நாம் செய்யும் போது, நோட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு செயலும் சொன்னால் கரெக்டாக இருக்குமா? இல்லை இல்லை, அதுக்கு இப்படியே போட்டுறேன் பதில். என்னன்னா, இட் சிக்னிஃபைஸ் எ கிரிட்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன். இன்ஸ்பெக்ஷன்னா இன்ஸ்பெக்ஷன், சோதனை. கிரிட்டிக்கல்னா டாக்டர் தான் யூஸ் பண்ண, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்க கேஸு. கடினமானன்னு சொல்றது கூட ரொம்ப தீவிரமான, ஒரு தீவிரமான இன்ஸ்பெக்ஷன். தீவிரமான இன்ஸ்பெக்ஷன் எதுக்குன்னா, எவ்ரி மோட்டிவ் ஆஃப் லைஃப், எவ்ரி மோட்டிவ். எவ்ரின்னா எவ்வளவு? எல்லா மோட்டிவ். யாருடைய மோட்டிவ்? பக்கத்தில் இருக்கவங்க மோட்டிவ். பக்கத்தில் இருக்கவங்க மோட்டிவ் அனலைஸ் பண்ணோம்னா முடிஞ்சோம் நம்ம, அவ்வளோதான். யாருடைய மோட்டிவ்? என்னுடைய மோட்டிவ். மோட்டிவ்னு என்னென்னு சொல்லுங்க பார்க்கல. இப்போ நான் பேசுகிற வார்த்தைகள், நான் செய்கிற செயல்கள், என்னுடைய திங்கிங், இதெல்லாம் என்னுடைய மோட்டிவ் தானே. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சிந்தனையும் எனக்குள்ளிருந்து புறப்படும் போது வேற யாரும் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண மாட்டாங்க, நானே இன்ஸ்பெக்ஷன் பண்ணிக்கணும். எதை வச்சு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது? ஒரு கம்பெனியில் போனீங்கன்னா ஒரு பார்ட் இன்ஸ்பெக்ஷன் கொடுத்தா டிராயிங் வச்சிருப்பாங்க. நீங்க உச்சா பார்க்குறீங்க. நீங்கள் காய்கறி வாங்குறப்ப இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது இல்லையா? பண்ணுறீங்களா? எப்படி பண்ணுவீங்க? நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்குறதுல இன்ஸ்பெக்ஷன் ஆகும் பாருங்க. ஒவ்வொரு காய்க்கு ஒரு டேர்ம் வச்சிருக்கோம்ல, இந்த காயினை இப்படி தான் இருக்கணும் டேர்ம் வச்சிருக்கோம்ல, அந்த காயினுடைய சாம்பிள் நமக்கு இருதயத்துக்குள்ள தலைக்குள் இருக்குல்ல, அந்த தலையில் இருக்கிற தக்காளின்னு இப்படி தான் இருக்கணும் இல்லையா? நீங்கள் போய் பார்க்குறீங்க, தக்காளி வந்து மஞ்சள் கலரில் இருக்குது, என்ன பண்ணுவீங்க?
அது தக்காளின்னு முதல்ல என்ன பண்ண மாட்டோம், நம்ப மாட்டோம். அப்போ தக்காளின்னு ஒரு கலர் இருக்குன்னு நம்ம உள்ளே வச்சுருக்கோம், கரெக்டா? அப்போ அது எங்கே இருக்குது? தலையில் இருக்குது. தலையில் இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸை வாங்கும் போது தக்காளிக்கு சொல்லி கொடுத்து, நம்ம இறுதி சொல்லி கொடுத்து, இது தக்காளியில் எலுமிச்சம்பழம் சொல்லி கொடுக்குது. அதே மாதிரி தலையில் தேவன் போட்டு வச்சிருக்காருல்ல, எது? நாலேஜ் போட்டு வச்சிருக்காருல்ல. ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருதுன்னா தலையில் இருக்கிற அந்த நாலேஜோட நம்ம பேசுற வார்த்தை கிரிட்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பேசணும். ஒரு செயல் நான் செய்ய போறேன்னா அந்த செயல் தலையில தேவன் கொடுத்திருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனோட சேர்ந்திருக்கான்னு செய்யணும். உதாரணம் சொல்லட்டுமா? ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அறிந்தால், நமக்கு தெரிஞ்ச பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். மறுகணத்தை காட்டு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கு? தலையில் இருக்கு. ஆனா மனசு கேக்குதா? ஒருத்தர் நம்மளை அடிச்சா என்ன சொல்லுது? அடுத்தது திருப்பி அடிங்குது. சூப்பர். அப்ப என்னாச்சு? திருப்பி அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்பெக்ஷன் பண்ணாம விட்டோம், கரெக்டா? அப்ப தலையில இருந்தும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாம விட்டதுனால நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ற, இது ரொம்ப டேஞ்சருங்க, நான் இப்போதைக்கு தான் எடுத்துக்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் என்ற வாய்ப்பை நம்ம இழக்கிறோம் இந்த இடத்துல. சரியா புரியுது உங்களுக்கு? அப்ப நமக்கு தலையில இன்ஃபர்மேஷன் கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியாது, நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது, இவருக்கு நிறைய இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. இவருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காரோ அந்த அளவுக்கு இவர் செய்யணுங்கிறது தான் கரெக்ட். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்ப கிரிட்டிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ஒவ்வொன்றையும் செய்யணும். எதை செய்யணும்னா, ஏன் இதை பேசணும், நான் ஏன் இதை பண்ணணும், நான் இதை பண்ணியிருக்கணுமா, நான் பண்ணாமல் இருந்திருக்கணுமா, இதை செஞ்சிருக்கணுமா, செய்யாமல் இருக்கணுமா, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும். ஒரு நாளைக்கு மனுஷனுக்கு எத்தனை தாட்ஸ் வருது? 12. நல்ல பதில். எக்கச்சக்கமா. எக்கச்சக்கம் சொல்றீங்களா? அந்த எக்கச்சக்கம் தான் எவ்ரி. எக்கச்சக்கம் தான் எவ்ரி. இந்த எக்கச்சக்கமான தாட்ஸை இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அவருக்கு தான் இருக்கு, கரெக்டா? இவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு இருக்கு. சில சமயத்தில் பேசி போட்டு ஏன் பேசணும்னு வருத்தப்படுறது உண்டு. பட் அது எல்லா சமயத்திலும் அல்ல. நான் பேசுறது கரெக்டுன்னு பேசுறதும் உண்டு, அதுவும் தப்பு தான். எங்க இருக்கணும் இன்ஃபர்மேஷனு? தலையில் இருக்கும். இருக்கா? தலையில் இருக்கா இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு இருக்கு. ஆனால் செயலில் தான் வரமாட்டேங்குது. ஏன்னா லிங்க் ஆக மாட்டேங்குது ரெண்டும். ஒருவன் என்னை ஒரு கண்ணத்தில் அறிந்தால் தலையில் இருக்கு. என்ன சொல்லுது? மறு கண்ணத்தை காட்டு. இறுதியும் சொல்லுது எது காட்டணும்? போடு. அந்த சமயத்தில் மேலே உலகத்தின் இது அப்ளை ஆயிரும் நமக்கு. இதுக்கு பேர் தான் இருதயத்தின் கடினம். இப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள சுத்தமாக என்ன இல்லைன்னா வளர்ச்சி இல்லைங்கிறார். ஸோ இருதயத்தை பாதுகாத்தல் என்றால் என்ன நான் விளக்கம் கொடுத்துட்டேன். சகோதரி எழுதின வார்த்தைகள் நம்ம கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இருதயத்தை காத்துக்கொள்வதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாசிங்க. இப்போ ஒவ்வொரு நோக்கத்தையும் கடுமையாக சோதனை செய்வதை குறிக்கிறது. கடுமையான கிரிட்டிக்கல்னா நம்ம தீவிரம்ட்டோம். ஒரு சகோதரர் மொழிபெயர்த்திருக்காரு, கடுமையான சோதனை. கடுமையான சோதனை எங்க இருக்கும்? கடுமையான சோதனை எங்க இருக்கும்? உங்க ஆபீஸில் இருக்கும்? இருக்காது. இல்ல கடுமையான சோதனை எங்க இருக்குன்னா, ஒரு குண்டு வைக்க போறாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல குண்டு வைக்க போறாங்க, நியூஸ் வந்துருச்சு. சந்தோஷம் பாருங்க எல்லாத்துக்கும். நான் ஒரு பேக் போட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போறேன். என்ன சொல்றாங்க? போட்டோ எடுத்து வச்சுக்குவாங்களா? பேக் எடுத்து வச்சு என்ன பண்ணுவாங்க? செக் பண்ணுவாங்க. ஒரு சகோதரி சின்ன பர்ஸ் கொண்டு போறாங்க, விட்டுருவாங்களா? அது சோதனை, உற்ற சோதனை. கடுமையான சோதனைனா அந்த பர்ஸையும் பார்க்கணும். கடுமையான சோதனைனா ஒரு சகோதரர் ஷூ போட்டு போன உள்ள கூட கொண்டு வச்சிருக்கலாம் இல்லையா? எல்லாம் தெரியாம எப்படி பார்க்குறீங்க புதுசா? அப்போ கடுமையான சோதனை எப்படி இருக்கும்? ஷூவை கழட்டு பாரு. இந்த மாதிரி என்னைக்காவது நமக்குள்ள ஏற்படக்கூடிய எண்ணங்களை நம்ம சோதித்து பார்த்துருக்கிறோமா? அதான் சொல்றார் சகோதரர், இதுதான் இருதயம் தலையை விட மிகவும், தலை தான் முக்கியம் போனவங்க எனக்கு சத்தியத்திலே இல்லை. சொல்றது புரியுது உங்களுக்கு? நாலேஜ் அவருக்கு நிறைய தெரியும், என்ன பிரயோஜனம் கடைசியில்? 5 பைசா பிரயோஜனம் இல்லை கடைசியில். அவுட்டா? ஸோ எது ரொம்ப முக்கியம்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். தலை யார் கண்ட்ரோல் இருக்கு? இப்போ வாசிங்க. இப்போ ஒவ்வொரு நோக்கத்தையும் கடுமையாக சோதனை செய்வதை குறிக்கிறது. என்னென்னலாம்னா, நாம் ஏன் பேசுகிறோம், நம்மால் விரும்பப்படுவது என்ன, நாம் ஏன் இதை செய்கிறோம், அல்லது அந்த வேலையை நாம் ஏன் செய்யவில்லை, ஏன் இந்த வேலையை நான் செய்யல, அது கூட இன்ஸ்பெக்ஷன் தான். இதனுடைய நோக்கமானது கனமும் நீதியும் அன்பும் நிறைந்ததாக இருக்கிறது. நான் செய்யற ஒரு வேலை கனமும் நீதியும் அன்பு நிறைஞ்சிருக்கா? ஒருத்தரை பார்க்கிறேன், பார்த்துட்டு முறைச்சு பார்க்கிறேன். அப்ப முறைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல அன்பு இல்லை. அப்ப முறைக்க சொல்லி தூண்டுதல நம்முடைய இருதயம். அப்ப அந்த இருதயத்துல முறைன்னு சொல்லி சொன்னதை நம்ம வெளியே கொண்டு வராம இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தோம்னா அதை முறைச்சிருக்க மாட்டோம். அதான் சொல்றாரு,
கனம், நீதி, அன்பை நிறைந்ததாக இருக்கிறதா? நாம் நீதியை நேசிக்கிறோமா? நாம் நீதியை நேசிக்கிறோமா? நம்ம செய்யற எல்லா செயலையும் தேவனுடைய நீதி இருக்கிறதா? அதை நம்ம நேசிக்கிறோமா? நாம் அநீதியை வெறுக்கிறோமா? அநீதியை வெறுக்கிறோமா? என்ன பாயிண்ட் பாருங்க. அநீதியை வெறுக்கிற பக்கம் நம்ம இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் கேட்கிறேன் கொஸ்டின். இதெல்லாம் செக் பண்ண வேண்டியதான் நம்முடைய பொறுப்பு. தேவனுடைய அன்பு நம் இருதயங்களில் அதிகமாய் பரவி கிடைக்கின்றதா? நம்முடைய இருதயத்துல எது ரொம்ப இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியது யார் தான்? நம்ம தான். கரெக்டா? ஒரு பொருள் வாங்குறோம்னா, ஒரு தேங்காய் வாங்குறோம்னா, தேங்காயில் என்ன இருக்கணும்? உள்ள தண்ணி இருக்கணும். பாருங்க, தண்ணி தான் இருக்கணும் தேங்காய். இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்ததுக்கு நான் என்ன பண்ணிக்கிறது? இப்போ எனக்கு என் தலையை தான் நான் கேட்டுக்கணும். இப்போ தேங்காயில் தண்ணி மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு இல்லையா? வேறு எதுவும் வேண்டாம். அப்போ நம்ம எப்படி கேட்குறோம்? எந்த தேங்காய் தண்ணி வேணுங்கிறப்ப எந்த தேங்காயில் அதிக தண்ணி இருக்குன்னு கேட்டு வாங்குறோம். தண்ணி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, தேங்காய் அதிகமாக இருக்கும்னா கேட்டு வாங்குறோம். அப்போ எது உள்ள அதிகமாக இருக்குன்னு செக் பண்ணி தானே வாங்குறோம். அதே மாதிரி உள்ள என்ன அதிகமாக இருக்குன்னு ஏன் செக் பண்ணாமல் இருக்கிறோம்? கொஸ்டின் தான். நெக்ஸ்ட், அது தேவனை நோக்கியும் மனிதனை நோக்கியும் சகோதரர்களை நோக்கியும் அதிகரிக்கின்றதா? டெய்லி அதிகமாதா? தேவனுடைய அன்பு நமக்குள்ள அதிகமாகுதா? இதை நம்ம தான் செக் பண்ணணும். இதுவே கண்காணிப்பது, நம்முடைய இருதயங்களை பாதுகாப்பது. இதை செய்யறது தான் நம்முடைய இருதயத்தை பாதுகாப்பதின் பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. சோர்ந்து போயிடாதீங்க. 1 எப்படி இருக்குன்னா 2, 3 எப்படி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. 3 பாயிண்ட் தான் நான் பிரித்து போட்டிருக்கேன். சகோதரர் ஒன்றா சொல்லியிருக்காரு. ஸோ முதல் பாயிண்ட்டு, ஒவ்வொரு தாட்ஸ், ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு பேச்சு என்னுடைய இருதயத்திற்குள்ளிருந்து வரும்போது தலையோட செக் பண்ணி பார்த்து அதை அனுமதிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இருதயத்தை காத்துக்கொள்ளுதல் என்றால் என்ன? உள்ளுக்குள் இருக்கிற தேவையில்லாத அசுத்தத்தை பூரா வெளியிடணும். இதுவும் காத்துக்கொள்றது தான். வாசிங்க இப்ப. ஒரு சுயநல எண்ணம் அல்லது நோக்கம் அல்லது லட்சியம் எங்கும் பதுங்கி இருந்தால் அது இருக்காது. எப்படி இருக்கும்? யார் பதுங்கி இருப்பா? சூப்பர். யார் இருக்கக்கூடாத இடத்துல அவன் தான் பதுங்கி இருப்பா. கரெக்டா? அப்ப சுயநலமான எண்ணம், சுயநலமான நோக்கம், சுயநலமான லட்சியம் நமக்குள்ள வெளிப்படையா தெரியாது. எப்படி இருக்காது? உள்ள பதுங்கி இருக்கும். பதுங்கி இருக்கிறத கண்டுபிடிக்கிற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா நமக்கு இருக்கு. தேவனுக்கு அல்ல. தேவன் பண்ண மாட்டார். தேவனால முடியும், ஆனால் பண்ண மாட்டார். ஏன்னா நமக்கு அதை கொடுத்தார் கையில். சுயாதீனம். அது நீங்க கண்டுபிடிச்சு அல்லது செயலில் அல்லது வார்த்தையில் வழிகாட்ட முயன்றால் அது உங்களை கைட் பண்ணுதா? அந்த சுயநல எண்ணம் கைட் பண்ணுதா? அது உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும். அது உடனடியாக என்ன பண்ணப்பட வேண்டும்? இதுக்கு பேர் என்ன? எங்கேயாவது பதுங்கி இருக்கான்னு பார்த்து அதை வெளியேற்றுறதுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். இருதயத்தை பாதுகாத்து கொள்ளுதல். அவ்வளவுதான். இதுதான் நம்முடைய கண்ட்ரோல். இதை செஞ்சிட்டோம்னா போதும் பிரதர். கண்டிப்பா சொல்றேன், முன்னேற்றம் டெஃபினட்டா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதுதான் சகோதரர் சொல்றாரு, தலையை விட எது மேலானது? இருதயம். இன்னொரு பாயிண்ட் இதுக்குள்ளே வருது, சப்டிவிஷன். இதை தமிழ்ல படிக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல படிச்சுட்டு அப்புறம் தமிழ்ல போறேன் நான். இங்கிலீஷ்ல வாசிப்பது. கீப்பிங் த ஹார்ட் மீன்ஸ், அதாவது இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுதல் என்றால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கீப்பிங் த ஹார்ட் மீன்ஸ் ஆல்சோ ஆக்டிவிட்டீஸ் இன் லவ். நம்முடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியிலும் என்ன காணப்பட வேண்டும்? அன்பு காணப்பட வேண்டும். பெனிவோலன்ஸ், ஹெல்ப்ஃபுல்னஸ் and the cultivation of thoughts. இந்த பாயிண்ட்காக இங்கிலீஷ்ல போட்டேன். கல்டிவேஷன் ஆஃப் தாட்ஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த டிவைன் நேச்சர். அதாவது கல்டிவேஷன் என்ன? கல்டிவேஷன் விதைக்கிறது. இருதயத்தை பாதுகாக்கிறது என்னன்னா, இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. தேவனுடைய தெய்வீக வார்த்தைகளுக்கு இசைவான விஷயங்களை நம்முடைய இருதயத்துக்குள்ள நம்மளே கல்டிவேஷன் பண்ணுமாமா, விதைக்கணுமாமா. அதான் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுதல். வாசிங்க இப்ப. இருதயத்தை காப்பது என்பது அன்பு, கருணை, உதவி மற்றும் தெய்வீகத்திற்கு ஏற்ப எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை வளர்ப்பது. படிக்கும்போது டயர்டு தான் ஆகுது உண்மையாலுமே. என்ன எக்ஸ்பெக்டேஷன் தேவன் நம்ம கிட்ட வச்சிருக்கார், என்ன எதிர்பார்ப்பு தேவன் நம்ம கிட்ட வச்சிருக்கார், நம்முடைய எதிர்பார்ப்புகளும் நம்முடைய செயல்களும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு பெரிய கேப் இருக்குது நமக்கு தெரியுது. பாத்தீங்களா உண்மையாலுமே? பட் அந்த கேப்பை பார்த்துட்டு போறதுக்காக நம்ம இங்க வரல. இந்த கேப்பை கம்மி பண்றதுக்கு நம்ம வந்திருக்கோம் எல்லாருமே. ஸோ கம்மி பண்றதுக்கு தான் தலைக்கு தேவையான விஷயத்தை தேவன் கொடுக்குறாரு. இருதயத்தில் செய்ய வேண்டிய விஷயத்தை நாம செய்யணும். இது செகண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன். எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணணும். எதோட பார்த்து பண்ணணும்? சாம்பிளோட. சாம்பிள் எங்க இருக்கு? யார் கொடுத்தது? அதான் டிராயிங். நமக்கு அதை பார்த்து தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஓகே, செகண்ட் பாயிண்ட், ஏதாவது உள்ளுக்குள்ள திருடன் பதுங்கி இருந்தா, திருடன் எது? சுயநலம், நோக்கம். அப்படியே படிக்கக்கூடாது. சுயநல எண்ணம், சுயநல நோக்கம், சுயநல லட்சியம். சுயநல லட்சியம் என்ன?
அவ்வளோதான் முடிச்சுது. நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க பார்த்தீங்க, முடிஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சு. என் பையன், என் குடும்பம், நான், என் சட்டை, என் பேண்ட்டு, என் செருப்பு, இவ்வளோதான். உங்கள் பையன் என்ன ஆகணும்? அவன் கண்டிப்பாக ஒரு நல்லா படித்து 1200க்கு 1201 வாங்கணும். நீங்கள் குட்டிக்காரனை போட்டால் கூட நடக்காது. பாவம் அவன் அந்த பையனை போட்டு 1201 வாங்கி படித்தா அவன் பைத்தியம் தான் பிடிக்கும் கடைசியில். பார்த்தீங்கன்னா அவன் யோசிப்பான், எப்படி பாசிபிள் இது, என்ன சொல்ல வராங்க இவங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிற. பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் உண்மையாக சொல்ல போனால் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு படிக்கணும்னு ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனை சின்ன வயசுலேருந்தே நம்முடைய வேதாம புஸ்தகங்களையும் மற்ற காரியங்களை படிக்க வச்சு பாருங்க, அவனுக்கு கூட நாலேஜ் எப்படி திரும்ப வளருது. பட் அந்த நாலேஜ் அவனை சால்வேஷனுக்குள்ள கொண்டு போகாது. அட்லீஸ்ட் அந்த நாலேஜ் வந்தால் இருதயத்தை செக் பண்ணி பார்க்கறதுக்கு அவனுக்கு சாம்பிள்ஸ் நிறைய கிடச்சிரும். அவனுக்கு அவன் யோசிச்சுக்குவான், நாளைக்கு பைபிள் இப்படி இல்லையே, நம்ம சொல்லுவோம் தப்பா, தம்பி நீ வந்து ஸ்கூலை கட் செய், எக்லிஷா கட் பண்ணிட்டு டியூஷனுக்கு போ, அவன் சொல்லுவான். அப்படி பைபிள் எங்கேயுமே தேவன் நமக்கு சொல்லியே, அவன் தலை சொல்லும். நாளைக்கு நம்மளை கூட மாற்றுறதுக்கு நம்முடைய பையனால் கூட முடியும். எப்போ தெரியுமா? நாம் செய்ய வேண்டிய கடமை ஒழுங்காக செஞ்சான். இதை என்னைக்கு தவறுறோமோ அன்னைக்கு தான் பிரச்சனை. இதான் செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், ஒரு பர்த்டே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல. சூப்பர் பதில். அப்போ உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த பாயிண்ட்க்கு வந்துடுறேன். கிறிஸ்மஸ் வந்துருச்சுன்னா சர்ச்சில் எப்படி என்ன பண்ணுறாங்க? ஏன் அலங்கரிக்கிறாங்க பேர்? செலிப்ரேஷன், கொண்டாட்டம் இல்லையா? கொண்டாட்டம். அப்போ ஒரு அலங்காரங்கிறது எதுக்குன்னா, செலிப்ரேஷனில் எதுக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு தெரியாமல் போயிடக்கூடாதுக்காக செலிப்ரேட் பண்ண வேண்டியது அலங்காரப்படுத்துவாங்க. கரெக்டா? தேவன் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் தேவன் படைச்சிருந்தா கூட தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? சின்ன எதிர்பார்ப்பு என்ன? என்னுடைய சிந்தையை பெற்ற இந்த சகோதரனோ சகோதரியோ அவன் இருதயத்தை அலங்கரிச்சிருக்கானா அப்படின்னு தான் பார்ப்பார். அவருக்கு அந்த விருப்பம் இருக்காதா பேர்? அதான் மூணாவது பாயிண்ட். இதுதான் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுதல். வாசிங்க. இருதயத்தை தூய்மைப்படுத்துவது மட்டுமல்ல அது இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கும்படி. சரியான பாயிண்ட். அக்செப்டபிள் டு காட். என்னோட இருதயத்தை எனி டைம் நான் காமிக்கிறதுக்கு தயார். பரிச்சு எழுதிட்டு இருக்க ஒரு பையன் எக்ஸாம் ஹாலில் பரிச்சு எழுதிட்டு இருக்கிறான். திடீர்னு அவனுக்கு சொல்லிக் கொடுத்த மாஸ்டர் வந்துட்டார். அவனுக்கு அந்த மாசத்துக்கு என்ன வரும்னா, கொண்டா எப்படி எழுதிருக்கேன்னு பார்க்கலான்னு வாங்கினா எந்த பையன் கொடுப்பான் முதல்ல? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் புரிஞ்சுக்கிட்டான், இதை படிச்சா அவருக்கு சந்தோஷம் வரும். ஏன்னா அவர் சொல்லிக் கொடுத்தா நான் அப்படியே எழுதியிருக்கிறேன். கரெக்டானே? தேவன் நம்முடைய இருதயத்தை எப்படி எதிர்பார்ப்பார்? கொண்டா அப்படின்னா, இருங்க தேவனே 1 வீக் ஃபுல்லாக அலங்கரிச்சுட்டு வந்து தரேன்னு சொல்ல முடியுமா? அப்போ எனி டைம் தேவன் என்ன எதிர்பார்ப்பார்? நம்மகிட்ட ஃபுல் அலங்காரத்தோடு இருக்கணும். அவருக்கு அக்செப்டபிளாக இருக்கணும். அதான் அக்செப்டபிளாக இருக்கணும். மற்றும் வாசிங்க, ஏற்புடையதா இருக்கும்படிக்கு பரிசுத்தம் மற்றும் அன்பின் கனிகளால் அன்பின் கனியில அலங்காரம் பண்ணிருக்கணும். சீரியஸ்ல போடக்கூடாது. அன்பின் கனிகளால் அலங்காரம் பண்ணிருக்கணும். அன்பின் கனிகள் என்ன? போன வாரம் கலிகாவில் அப்படி தலைகளை சொல்றாங்க. அன்பின் கனிகளை கேட்டா அன்பு, சந்தோஷம், சமாதானம், இதெல்லாம் எங்க இருக்கணும்? தலையில் இருக்கணும். எங்க இருக்கணும்? அப்ப இது தலையில வச்சுட்டு என்ன பண்ண முடியாது? அலங்கரிக்க முடியாது. இருதயத்தினால் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் தேவன் எதிர்பார்ப்பார். இட் இஸ் அக்செப்டபிள் டு மீ. நீ கொண்டா, நான் அங்கீகரிக்கன்னு சொல்லிட்டு தேவன் வாங்கிக்குவார். இந்த 3 பாயிண்ட்டுமே இருதயத்தை காத்துக்கொள்ளுதல் என்பதற்கான சகோதரர் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ். நிறைய விஷயங்கள் இருக்கலாம், பட் நமக்கு இதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, இதே இருதயத்துக்குள்ள நம்ம படிச்சதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் இருந்தா கம்ப்ளீட் பண்ணுங்க. இருந்தா இதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி இருந்தா தேவன் அக்செப்ட் பண்ணிக்குவார். இதெல்லாம் இல்லாம இருந்தா, இப்போ ஒரு பேரபிள் சொல்றேன் உங்களுக்கு. உள்ளவன் எவனோ கொடுக்கப்படும். எங்க கொடுக்கப்படும்? இறுதியில் தலையிலையா? தலையில் கொடுக்கப்படும். இல்லாதவன் அவனுக்கு அப்படின்னு என்ன மீனிங்? ஓப்பன் பண்ணி இருக்கிறன்னு சேர்த்து எடுத்துக்குவார். அதான் உண்மை. கொடுத்து என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? இதுதான் நிறைய பேர் இன்னைக்கு போய் மாட்டிக்கிற நிலைமை. ஆனால் ஆப்போசிட்டான விஷயங்கள் இருக்கிறது நல்லதல்ல. ஆனால் அதையும் சகோதரர் எழுதியிருக்கார். வாசிங்க. இப்ப அநீதி அல்லது பாவம் அல்லது அசுத்தம் எந்த அளவிற்கு ஆட்கொண்டுள்ளதோ, ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ இந்த அசுத்தங்கள் இருதயத்தில் எந்த அளவுக்கு ஆட்கொண்டுள்ளதோ அதே அளவுக்கு இருதயமும் தீட்டுப்பட்டதாகவும். எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு தீட்டுப்பட்டது. எந்த அளவுக்கு அசுத்தம் இருக்கு அந்த அளவுக்கு இருதயம் தீட்டுப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு ஏற்றுக்கொள்ள கூடாததாகவும் இருக்கும் என்பது நிச்சயம். கர்த்தருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட இருதயம் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தரால் ஏற்றுக்கொள்ள முடியாத இருதயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். எதிலினா அது நீதியில, இது அநீதியில. அவ்வளவுதான். அடுத்து நெக்ஸ்ட். அதே சமயம் இது அவருடைய நிராகரிப்புக்கு நேரான வழியில் நம்மை நடத்தி செல்லும் என்பது நிச்சயம். ரொம்ப டீசென்டான தமிழ் மொழிபெயர்த்து ஒரு சொல்லுவாங்க இருக்கு. கடைசியில் மறுபடியும் படிங்க. ரிசல்ட் என்னட்டு? இது அவருடைய நிராகரிப்புக்கு நேரான வழியில் நடத்தி செல்லும். அப்படின்னு என்ன அர்த்தம்?
ரொம்ப டீசெண்டா ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்றாரு. தேவன் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா யார் அக்செப்ட் பண்ணிக்குவா? உடனே தேவன் ரிஜெக்ட்னு குத்திட்டாருன்னா உடனே ஒருத்தர் சீல் வச்சிருக்க அக்செப்டன்ட், டக்குன்னு குத்தி நீ வாப்பா நான் பார்த்துக்கிறேன். அப்போ இந்த உலகமே நமக்கு எப்படி தெரியுமா தெரியும்? அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு பரவாயில்ல, எப்பேற்பட்ட வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குன்ட்டு. அங்கேருந்து கீழே பொத்துன்னு விழுகும் போது தான் தெரியும் தேவன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டான்ட்டு. சிம்பிளான விஷயம் பேர், தேவன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம். அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாத எந்த ஒரு சகோதரனும் சகோதரியும் தலைகீழ் நின்று என்ன பண்ணாலும் சரி, அதை தேவன் கருணையின் அடிப்படையில் எல்லாம் என்ன பண்ணுறது இல்லைன்னா, ஒரு சப்ஜெக்டில் படித்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு ப்ரேயரில் போய் தேவன்கிட்ட மன்னிப்பு வாங்க முடியுமா? சொல்லுங்கள், நீங்கள் முடிவுக்கு வந்துடலாம். இல்லாட்டி பட்டிமன்றம் வச்சுக்கலாம். அதில் ஒரு தவறு பண்ணியாச்சு. தவறு பண்ணும்போது என்ன பண்ணிட்டோம்? தேவன் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். நல்ல பதில், நான் எதிர்பார்க்காத பதில். இது உண்மைதான். அன்பு, இரக்கம், கருணை உள்ளவர். ஸோ என்ன பண்ணுவார்? நம்மள அவர் மன்னிச்சிரு அப்படின்னு தெரிஞ்சுட்டே ஒருத்தர் தப்பு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா தலையில் அது இருக்குது. தப்பு பண்ணிட்டாரு. தப்பு பண்ணி முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம்? தேவன்கிட்ட மன்னிப்பு. தேவன் மன்னிச்சிருவார் நம்மளை. எப்படி சொல்கிறீங்க மன்னிக்க மாட்டாருன்னு? நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல உடனே. இப்போ தேவன் எதை பார்க்க மாட்டார்னா, என் வாயில் வர மன்னிப்புங்கிற வார்த்தையை பார்க்க மாட்டார், இருதயத்தை தான் செக் பண்ணுவார். புரியுதா உங்களுக்கு எதுன்னு? அப்போ எதை செக் பண்ணுவார் தேவன்? அவரால் இருதயத்தை செக் பண்ண முடியும், இருதயத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டார். யாரை தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்? நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சகோதரர் எழுதியிருக்காரு. அதை படித்த தமிழ், இங்கிலீஷு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி எதில் படித்தும் புரியலைங்க. ஒரு மனுஷன் நம்முடைய வாழ்க்கையை ஒரு கோர்ட்டில் இருக்கிற ஒரு 4 லைன் தான் முடியல, அதை படித்து முடிஞ்ச அளவுக்கு மொழிபெயர்த்து சொல்ல முடியுமா? நான் பார்த்துருக்கேன். முடியுது. நீங்கள் பாருங்கள். இப்போ ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையின் போக்கு, நான் அதில் இருக்கிற இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. நம்முடைய வாழ்க்கையின் போக்கு இப்போ சொல்கிறோம்ல, நீங்களாம் என்ன போக்கில் போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியும் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையின் போக்கு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அவருக்கு எதை பெற்றுக் கொடுக்கும் சப்ஜெக்டில் எப்படி நான் கொண்டு வந்திருக்கேன்னா, எதை பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ நான் ரிவர்ஸில் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நல்லா கவனிங்க, நம்ம எதை பெற்றுக்கொள்ள போகிறோம்னா, ஒன்று இது இல்லாட்டி அது, அவ்வளோதான். படிச்சிருங்க என்னென்னு. நித்திய ஜீவன், நல்ல பேரில் நித்திய ஜீவன் மட்டும் பேர் வச்சுட்டு அது மட்டும் 2ஆம் மரணம் சொன்ன எப்படி? ஸோ அதுக்கு என்ன பேர்? நித்திய மரணம். இந்த ரெண்டுக்குள்ள நம்ம எதில் போக போகிறோங்கிறத எது தீர்மானிக்கும்? நம்முடைய வாழ்க்கையின் போக்கு. சூப்பர். நம்முடைய வாழ்க்கையின் போக்கு எதுங்கிறது தேவன் எதை செக் பண்ணுவார்? நம்முடைய அவுட் சைடு அப்பியரன்ஸா? இல்லை, ஹார்ட். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ அடுத்து இதில் ஒரு டிவிஷன். நித்திய ஜீவன் தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் போக்கு பெற்றுக் கொடுக்க போகுதுன்னா அதை 2ஆக பிரிக்கலாம். எப்படின்னா, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம அடுத்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு சபையா திரள் கூட்டமா? சபை தான். பதில் சொல்றார் சபை. நீங்கள் மௌனம் உட்காந்துருக்கிறத பார்த்து என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று விட்டுருங்க. ஆனால் இந்த 2 அது அந்த சப்டிவிஷனுக்குள்ள வந்துருச்சு. இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, நான் நித்திய ஜீவனில் சபையாக போகிறேன்னா, திரள் கூட்டமாக போகிறேன்னா, அல்லது நித்திய மரணத்துக்குள் நான் போக போகிறேனாங்கிறத தீர்மானிப்பது தேவன். யாரு? நம்ம. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது யாரு? எதை பார்த்து கொடுப்பாரு? சூப்பர். அப்போ தேவன் எதை மட்டும் தான் பார்ப்பாரு? எழுதி மட்டும் தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்காரு. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சில்ல உங்களுக்கு? இப்போ அடுத்து சொல்கிறேன் எக்ஸாம்பிள். ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் வருது. படிக்காதீங்க யாரும், என்னை பாருங்க. படிச்சிங்கன்னா அப்போ நான் சொல்கிறதும் புரியாது. கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்துருச்சு அப்படின்னு, அது ஒரு பிரச்சனை. கோர்ட்டுக்கு ஒரு பிரச்சனை தானே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கேஸ் வந்துருச்சு. கேஸ் என்ன? ஒருத்தர் திருடிட்டார். ஒரு திருட ஒரு பொருளை திருடிட்டார். இப்போ அங்கே லாயர் இருப்பார், ஜட்ஜ் இருப்பார். இவங்க 2 பேருடைய பொறுப்பு என்ன? கேஸ் வந்துருச்சுன்னா நல்லா பணம் சம்பாரிச்சு 2 வீடு கட்டிக்கணும். இப்போ அப்படிதான் நடக்குது. அவங்க பொறுப்பு என்னன்னா, எப்படியாவது 2 பேரும் சேர்ந்து அந்த கேஸ்க்கு ஒரு முடிவு. கரெக்டா? வாசிங்க. இப்போ அதாவது நீதிமன்றத்தில் வழக்கறிஞரால் ஒரு வழக்கு விசாரிக்கப்படும் போது, ஒரு வழக்கு இப்போ திருட்டு கேஸ் நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிளுக்கு விசாரிக்கப்படும் போது, அவ்வழக்கில் தொடர்புடைய பிரச்சனைகளுக்கு, அந்த வழக்குல பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அது என்ன அப்புறம் போடுறேன், அந்த பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணி அனுப்ப? ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் குழுவினர் தங்களுடைய கடமையை செய்ய முற்படுவர். இப்ப நீதிபதியுடைய கடமை என்ன? அனலைஸ் பண்ணி என்னென்ன ரிசல்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். கரெக்டா? இதுதான். ஸோ இப்போ என்னென்ன அனலைஸ் பண்ணாங்க, பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு யாருக்கு? பிரச்சனை ஒன்று வந்துருச்சு, கேஸு. அதுக்கு தீர்வு காண்றது தான் 2 பேரும் இருக்காங்க. எந்த 2 பேரும்? வக்கீலும் ஜட்ஜும் இருக்கிறாங்க. வக்கீல் என்ன பண்ணுவார்? சூப்பர், வாதாடுவார். ஜட்ஜ் என்ன பண்ணுவார்? சரி, ஜட்ஜு எதை வச்சு தீர்ப்பு கொடுப்பார்?
திருடன் பண்ண குற்றத்தை சிசிடிவி கேமராவில் போய் பார்த்து கொடுப்பார் தீர்ப்பு. எதை வச்சு தான் கொடுப்பாரு? வாதாடுறத வச்சு தான் கொடுப்பார். அப்படின்னா அந்த கேஸை, பிரச்சனையை வாதாடுறவரை பார்த்து தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார் வக்கீல். கரெக்டா? ஸோ என்னென்னலாம் வரலாங்க? திருடன் திருடினார்னு வரலாம், திருடவில்லை என்று வரலாம். வக்கீல் வாதாடுறது திருடினாருங்கிறதுக்கு வாதாடலாம், திருடவில்லை என்பதுக்கு வாதாடலாம், இன்னும் வேற வேறலாம் வாதாடலாம். திருட முயற்சி செய்தார் என்றும் வாதாடலாம், திருட முயற்சி செய்ய என்றும் வாதாடலாம். இதில் எதை வக்கீல் அதிகமாக வாதாடுறாரோ அது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எடுத்துக்குவார். கரெக்டா? எது கரெக்டாக இருக்க எடுத்துக்குவார். யார் எடுத்துக்குவா? ஜட்ஜு, வக்கீல் இல்லை. யார் எடுத்துக்குவா? அப்படின்னா இந்த கேஸில் அந்த திருடனுக்காக ஏதோ ஒரு தீர்ப்பை ஜட்ஜு வாயிலிருந்து கொடுத்தது யார் மூலமாக வந்துச்சு? வக்கீல் மூலமாக. ஜட்ஜு போய் இந்த ஒவ்வொன்றையும் பார்க்கல, யார் மூலமாக தான் வந்துச்சு? வக்கீல் மூலமாக. இது எதுக்கு பேர் எங்கிட்ட இப்போ சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. இப்போ வரேன் பாயிண்ட்டுக்கு. இதை படித்தோமா? நம்ம படித்தோமா? இதில் என்ன இருக்குது? கேஸ் இருக்கு. கேஸ் இருக்கு. என்ன கேஸு? எதை நீங்க வாங்கிக்க போறீங்க? அதான் கேஸு. எதை நாம வாங்கிக்க போறோம்? நீங்க சொல்லுங்க, எதை வாங்கிக்க போறோம்? நித்திய ஜீவன் தான் வாங்கி போறோம் இல்லையா? வாங்கி போறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இது நம்ம சொல்லக்கூடாது. யார் சொல்லணும்? ஜட்ஜு சொல்லணும். ஜட்ஜ் யார்? இப்ப தேவன், இயேசு கிறிஸ்து வச்சுக்கலாம். ஜட்ஜ் யாரு? இப்போ தேவன் நம்ம 35 எவ்வளோ ஒரு 60 வருஷம் லைஃப், பேப்டிசம் எடுத்து 35 வருஷம், 35 வருஷம் லைஃபையும் தேவன் நம்ம என்ன பேசணும், என்ன செஞ்சார், என்னைக்கு எக்லிஷியாக்கு வந்தார், என்னைக்கு இந்த மைக்கெல்லாம் கரெக்ட் பண்ணார், அவருடைய வேலையை ஒரு ஒழுங்காக செஞ்சாரா, எல்டர் வேலையை ஒழுங்காக செஞ்சாரா, டீக்கன் வேலையை ஒழுங்காக செஞ்சாரா, சபையில் ஒழுங்காக, இதெல்லாம் பார்க்க மாட்டார். வக்கீல் எதுக்கு வாதாடுறாரோ அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவார். கரெக்டாக? உண்மை தானே? இப்போ நமக்காக வாதாட போகிற வக்கீல் யார்? இதில் எதை பெற்றுக்கொள்ள போகிறது என்பதற்காக நமக்காக வாதாட போகிற வக்கீல் யாருன்னு கேட்டுங்க. நம்முடைய இருதயம். ஸோ தேவன் எதை மட்டும் தான் பார்ப்பாரு? இருதயம் மட்டும்தான். நம்ம செஞ்ச ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் அவர் பார்க்க மாட்டார், இருதயத்தின் கண்டிஷனை செக் பண்ணுவார். ஏன் தெரியுமா? இருதயத்தின் கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் நாளைக்கு எப்பேற்பட்ட டெஸ்ட் வச்சாலும் பாஸ் ஆயிடும். ஸோ தேவனுக்கு இன்சிடென்ட் முக்கியம் இல்லை, இன்சிடென்ட் வந்தால் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கிறதா முக்கியம். புரிஞ்சா? இந்த எக்ஸாம்பிள் சகோதரி எக்ஸாம்பிள் எடுத்திருக்காரு. வேணா அந்த ஆர்டிகல் தரேன், நீங்கள் அப்புறம் படிச்சு பாருங்க. இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு மனுஷனால முடியாதுங்க. உண்மையாலுமே வெரி கிளியர். நமக்காக நம்ம வாயை வச்சு வாதாடி 5 பைசா பிரயோஜனம் இல்லை. நம்முடைய இருதயம் நமக்காக வாதாடணும். எப்போ வாதாடும்? அதை நம்ம பாதுகாத்திருந்தால் வாதாடும். அதை பாதுகாப்பது என்றால் என்ன? ஒன்று, எல்லாவற்றையும் மறந்து வைத்து உட்கார்ந்துருப்பது. ரெண்டாவது, எல்லாவற்றையுமே மறந்து விடுவது. முதல்ல இன்ஸ்பெக்ட் பண்ணணும் பண்ணி. ரெண்டாவது விஷயம், உள்ள ஏதாவது திருடன் பதுங்கி இருந்தா வெளியே உள்ள திருடன் இருப்பான் தெரியுமா? செக் பண்ணி பாருங்க. அவனை என்ன பண்ணிருங்க? நிபந்தனையற்ற ரிலீஸ். அவனுக்கு பெயில் கீழ் எதுவும் கிடையாது. நீ போயிடு, அவ்வளோ திருப்பி வராது. மூணாவது பாயிண்ட்டு, தேவனுக்கு ஏற்புடைய அலங்காரத்தோட அது இருந்தா தேவன் பார்க்க போறது ஒன்லி இருதயம் மட்டும்தான். ஸோ இந்த கருத்தை சொன்னதுனால இந்த பாயிண்ட் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்துக்கு போய்க்கலாம். அப்போ வாசிங்க. ஒரு விசை நமது புரிதலின் கண்கள் திறக்க தொடங்கி, புரிதலின் கண்கள் திறக்க தொடங்கி தெய்வீக அன்பின் நீளம், அகலம், உயரம் மற்றும் ஆழத்தையும் அற்புதமான ரட்சிப்பின் திட்டத்தையும் புரிந்து கொள்ளும் போது, தலையில் இருக்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது, தற்போதுள்ள யுகத்திலோ அல்லது 1000 வருட அரசாட்சியிலோ நித்திய ஜீவனை அடைய தவறியவர்களின் எண்ணிக்கையானது மிகவும் சொற்பமானதாகவே இருக்கும் என்ற எண்ணம் நமக்கு எழுகிறது. என்ன சொல்ல வர்றாரு சொல்லுங்க சகோதரர். இப்ப உண்மையாலுமே ஜட்ஜு கிட்ட வாதாட போற வக்கீல் நம்முடைய இருதயம் தான் உண்மையாலுமே நமக்கு புரிஞ்சிருந்தா, செகண்ட் டெத்துக்குள்ள போறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப 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 கம்மியானதாக தான் இருக்குங்கிறார். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? செகண்ட் டெத்துக்குள்ள போறவங்களுடைய எண்ணிக்கை நம்ம பரிதாபமா நீங்கள் நானும் பார்த்து என்ன பண்றது? இப்ப நம்ம வாயும் கண்ணும் பேசக்கூடாது, இருதயம் பேசணும். இப்போவாது புரிஞ்சதுன்னா சந்தோஷம். இதைத்தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்ப்பார். ரைட்? ஒருவேளை செகண்ட் டெத்துன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? இப்படித்தான் மௌனமாக இருக்குமா? இதில் தேவன் எப்பேற்பட்டாலும் தெரியுங்களா? அப்படி ஒன்று இருக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தது அவர் தான். எங்கே சொல்லி கொடுத்துருக்காரு? தலையில் நாலேஜ் கொடுத்துட்டார். கொடுத்து என்ன எதிர்பார்க்கறது தெரியுமா? இது வேணுமா வேண்டாமான்னு நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்ட்டு. வாசிங்க இப்ப 1 யோவான் 5:16. 1 யோவான் 5:16 மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன்.
அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு என்ன கிடைக்கும்? மன்னிப்பு கிடைக்கும். அடுத்தது, மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அதாவது இது ஏற்கனவே சப்ஜெக்ட்ல பார்த்தாச்சு, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். யார் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்வார்கள்? மெஜாரிட்டி மைனாரிட்டி பார்த்தோமா? தலையில என்னையே எங்க பார்த்தோன்னு தெரியல, அப்புறம் எங்க போய் அதை போய் பார்க்கறது. தலையில பிரெயின்ல நம்முடைய ஆர்கன்ஸ் எல்லாம் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பிரிஞ்சிருக்கும். ஆளுங்கட்சி மெம்பர்ஸ் அதிகமா இருக்கவங்க என்ன சொல்றாங்க அதான் செயல்படுத்துவோம். படிச்சோமா இல்லையா? நம்ம அதான் சொல்றாங்க. ஆளுங்கட்சி மெம்பர்ஸ் எல்லாம் எதிர்கட்சியோட கான்செப்ட் ஆளுங்கட்சிக்குள்ள கொண்டு வந்து முகுத்துனா அதுக்கு பேர் தான் 2ஆம் மரணம். படிச்சுட்டு இருக்கணும் நம்ம அதை. ஸோ தாட்ஸ் இன்சிடென்ட் பற்றி பேச வரல, ஹார்ட்டுடைய கண்டிஷனை பற்றி தான் பேச. ஸோ இந்த நாலேஜை தேவன் கொடுத்தாரு. கொடுத்து என்ன சொல்றாருன்னா, இதுவும் உங்களுக்கு முன்னாடி தான் வச்சிருக்கேன், நித்திய ஜீவனும் உங்க முன்னாடி தான் வச்சிருக்கேன், நித்திய மரணம் வச்சிருக்கிறேன். ஏன் முன்னாடி நல்லா வேலை செய்யற மாதிரி நடிக்காதீங்க, ஏன் முன்னாடி நல்லா பேசுற மாதிரி நினைக்காதீங்க. நீங்க நடிக்கிறதையும் பேசுறதையும் நான் பார்க்க மாட்டேன், எது இது மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டார். ஸோ ஏதாவது வசனம் இருந்தால் சொல்லுங்களேன், கொஞ்சம் நேரம் ஏதாவது பேசலாம். இருதயத்தில் நானே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து நானே முடிக்கணும். இருதயத்தில் ஏன் பாக்கியவான்? அவங்க இங்கே இருக்கிற இருக்க வேண்டிய ஆளுகளே இல்லை. இருதயம் மட்டும் சுத்தமாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்க வேண்டிய ஆட்களே நம்ம இல்லை. ஏன்னா இங்கே நமக்கு வேலை இல்லை. இங்கே இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன வேலைன்னா இதை பாதுகாக்கிறதா நம்முடைய வேலை. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏதாவது ஒரு வசனம் தேவனை தரிசிப்பார்கள் பைபிள் இருக்குதா? எந்த ஒரு வசனத்தை தவிர. அப்படின்னா எவ்வளவு முக்கியம் அந்த இருதயம். கரெக்டா? இப்போ நீங்கள் சொல்லுங்க பார், நம்முடைய வாழ்க்கையில் பேப்டிசம் எடுத்ததுலேருந்து நம்ம வளர்ந்துருக்கோங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள் கொஸ்டின், ரொம்ப கடினமான கேள்வி இல்லை. பேப்டிசம் எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்கோங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு கேட்டேன். சகோதர சைடு சரியா பதில் வரல. நம்முடைய இருதயத்தை எந்த அளவுக்கு வச்சிருக்கோங்கிறதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ஸோ சகோதரர் சொல்ற ஒரு விளக்கம், கேரக்டர் டெவலப்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு ஏற்கனவே. பட் கேரக்டர் டெவலப்மெண்ட் எதுங்கிறத அவர் சொல்றாரு. வாசிங்க இப்ப. ஒரு குறிப்பிட்ட குணாதிசய வளர்ச்சியை அடைவதை தவிர எவருக்கும் நித்திய வாழ்வு வழங்கப்படாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஒரு வளர்ச்சியில நீங்க போய் கேரக்டர் டெவலப் ஆகலைன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அப்படின்னா கேரக்டர் டெவலப்மெண்ட் தான் முக்கியம் நமக்கு தெரியுது. அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் எது இல்லைன்னு பார்த்துக்கலாம், எது கேரக்டர் டெவலப்மெண்ட் இல்லைங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு வாசிங் சிஸ்டர். and that character development means, அதாவது தேவன் எதிர்பார்க்கிற குணாதிசயங்களின் வளர்ச்சி என்பது not merely an outward, notனா இல்ல, எது இல்லைனா merely an outward loyalty. outward loyalty என்ன? வெளிப்புறமான லாயலிட்டி. சூப்பருங்க. வெளிப்புறமான விசுவாசம் தமிழ்ல போட்டத. அடுத்தது restrain from sin. பாவமே நான் செய்யறது இல்லைங்க. am I qualified? நான் பாவமே செய்யறது இல்லை, நான் குவாலிஃபைடான்னு கேட்கிறேன். நான் ஆதாம் பழஞ்சாப்பிடக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பார்? அவரு நான் பாவமே செய்யறது இல்லை சொல்லியிருப்பார் இல்லையா? பழஞ்சாப்பிடக்கு முன்னாடி. பழஞ்சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்ப பாவம் செய்யுங்கிற என்ன உள்ள இருந்திருக்கா இல்லையா? அப்ப வெளியே பாவம் செய்யாம இருக்கோங்கிறத வச்சுட்டு, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத ஒரு விஷயத்தை வச்சுட்டு நல்லவன் முடிவு பண்ண முடியாது. இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இது கரெக்டா தப்பா? அவுட்வர்ட் லாயலிட்டியும் பாவத்திலிருந்து விளங்கி இருக்கிறதும் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம். அது சார்ட் ஆஃப் ஏஜஸ்ல எங்க வரும்? நல்ல விஷயம் சொல்லி கேரக்டர் டெவலப்மெண்ட் அது சார்ட் ஆஃப் ஏஜஸ்ல எங்க வரும்னு கேட்கிறேன். சார்ட் ஆஃப் ஏஜஸ் முதல்ல எங்க வரும்? சூப்பர். என் பிளேன். நம்ம போக வேண்டிய பிளான் இது ஏர்போர்ட் போய் போகணும். கே பிளான். கே பிளானுக்கு போகிறதுக்கு எண்ணில் உட்காந்துட்டு என்னை மாறி சுத்தம் ஒருத்தரும் இல்லைன்னு சொன்னா நம்மளை மாறி சுத்தம் யாருமே இல்லைன்னு அர்த்தம். சுத்தம் முடிஞ்சவங்க. ஓகே சரி, 1000 மண்டல சர்ச்சைக்கு போகலாமா? அங்கே உலக ஜனங்கள் உயிர் திறந்து வருவாங்களா? அங்கே தேவன் அவங்ககிட்ட இருதயத்தை பார்ப்பாரா, அவுட்வர்ட் அப்பியரன்ஸை பார்ப்பாரா? படிக்கூடாது, யாரும் படிக்கூடாது. இருதயத்தை பார்ப்பாரா? அப்போ உயிர் தெளிந்து உலக ஜனங்கள் இருதயத்தை பார்த்தா என்ன ஆகும்? உலக ஜனங்கள் உயிர் தெளிந்து வராங்க, தேவன் டைரக்டா இருதயத்தை பார்த்தாரு வச்சுக்கோங்க, உள்ள திருட இருப்பான், பூச்சி இருக்கும், எல்லாம் உள்ள இருக்கும். ஆரம்பத்தில் தேவனை அதை பார்க்க மாட்டாராமா, பட் கடைசியில் அதைத்தான் பார்ப்பாருன்றார். உண்மைதானே போயிருது? எவ்வளவு ரீசனபிளான விஷயம் பாருங்க. படிங்க இப்ப. during the millennium outward perfection will be the standard. outward perfection ஒரு ஸ்டாண்டர்ட். நீங்க வெளிப்படையா நீங்க நடந்துக்கிற விதங்கிறது கண்டிப்பா ஒரு ஸ்டாண்டர்ட்.
பட் தட் இஸ் நாட் த குவாலிஃபிகேஷன், இட்ஸ் ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்ட் வேற, குவாலிஃபிகேஷன் வேற, அது ஒரு ஸ்டாண்டர்டு. நெக்ஸ்ட், Yet ultimately in the end of that age, அதாவது அந்த யுகத்தின் முடிவில், யுகத்தின் ஆரம்பத்தில் இப்படி இருந்தா போதும், பட் யுகத்தின் முடிவில் the heart development will be the test. will be the test, not the standard, it's a test. அதாவது கண்டிப்பா உலக ஜனங்களும் அவங்களுடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்ற விஷயம்தான், ஹார்ட்னுடைய கண்டிஷன் தான் அவங்களுக்கு என்னன்ட்டார்னா டெஸ்ட்ன்ட்டார். அண்டர்ஸ்டுட்? கொஸ்டின் கேட்குமா? இப்ப தேவன் இருதயத்தை டெஸ்ட் பண்றார், கரெக்டா? பண்றாரு இல்லை? ஏன் அது இப்படி இப்படி ஆடுது? பண்றாரு, எனக்கு ரிசல்ட்டே வர மாட்டேங்குன்னு நினைக்கிறீங்களா? வரும், வெயிட் பண்ணுங்க. பண்றாரு. எதுக்காக பண்றாரு? நியூ கிரியேஷனுடைய growthக்கா, ஓல்டு கிரியேஷனுடைய டெத்துக்கா? இந்த கொஸ்டின்ல கேக்குன்னு அவருக்கு தோணி இருக்கு பாருங்க பிரதருக்கு. பாதி பாதியா பிரிச்சுக்கோங்க. இப்ப டீமா பிரிச்சுட்டு பாதி பேர் அந்த டீம், பாதி பேர் இந்த பதில் சொல்லுங்க. ரெண்டுமே என்பது தவறான பதில். கோவப்படாதீங்க. இதை சொன்னா அதை சொல்லுவேன், அதை சொன்னா இதை சொல்லுவேன். எது நீங்க யோசிங்க எதுன்ட்டு. கேள்வி புரிஞ்சுல உங்களுக்கு? ஹார்ட்டை தேவன் டெஸ்ட் பண்றது புதிய சிஷ்யுடைய வளர்ச்சிக்காகவா, வளர்ச்சியை பார்க்கறதுக்கா, பழைய மனுஷனுடைய டெத்தை பார்க்கறதுக்கா? ஏன்னா முதல்ல ரெண்டு அப்படின்னு சொன்னதுக்கு நான் தப்புன்னு சொல்லிட்டேன். அடுத்த உடனே இதை பிடிங்க. இதெல்லாம் தலையில் யார் கொண்டு வச்சதுன்னு எனக்கு தெரியல. சகோதரர் எழுதியிருக்க ஒரு பாயிண்ட், அன்இமேஜினபிள் பாயிண்ட். நம்ம சொன்ன எல்லா பதிலும் கரெக்ட், ஆனால் எப்படிங்கிறதா முக்கியங்க. வாசிச்சறாதையே இங்கிலீஷ்ல தமிழில் தான் வச்சிருக்கிறேன். புதிய சிருஷ்டி டெஸ்ட் எதுக்குன்னா, ஹார்ட் கண்டிஷன் டெஸ்ட் எதுக்குன்னா, புதிய சிருஷ்டி பழைய மனுஷன் என்கிற இம்பர்ஃபெக்டான வேலைக்காரனை சரியாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறதா என்பதை பார்க்க. இப்போ நான் சொன்னது புரிஞ்சா புரியல உங்களுக்கு? புரியல அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது. திருப்பி சொல்றேன் பாருங்க. டெஸ்ட் எதுக்குன்னா, நமக்குள்ள ஒரு வேலைக்காரர் இருக்கான். நமக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கானா? யார் அது? பழைய மனுஷன். பழைய மனுஷன் நமக்கு யாரு? அப்படி வேலைக்காரனை வச்சிருக்கமான்னு பார்க்கறதுக்கு தான் டெஸ்ட். உள்ள ஒரு திருடம் மூதுட்டான். எங்க இது? இதுக்குள்ள பழைய மனுஷன் என்ன சொல்லுவான்? எவ்வளவு பெரிய சொத்து தெரியுமா? இது இருக்கிறதுனால நீ பொழைச்சிருக்கிற, இது இருக்கிறதுனால எக்லீஷா உனக்கு கொஞ்சமாவது மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா, அந்த இடத்துல பழைய மனுஷன் எஜமான், புதிய சிருஷ்டி வேலைக்காரன். அழகா இருக்கு இங்கிலீஷ், சர்வன்ட் டூல். அது பேர் சர்வன்ட் டூல். வேலைக்காரன் என்ற ஆயுதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்முடைய பழைய மனுஷன். இதை செக் பண்ணால் கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம்? கண்டுபிடிச்சிடலாங்கிறார். அப்புறம் கண்டுபிடிச்சா சொல்லிட்டு கடைசியில் அவரே ஒரு ஆறுதல் ஒரு கேள்வி கேட்குறார். இப்படியே என் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு எவ்வளோ தாட்ஸ் வருது? ஒரு 500ன்னு வச்சுக்கலாமா? மேலே வச்சுக்கலாம். 5000ன்னு வச்சுக்கலாமா? சரி, அதுக்கு ஓகே. 5000 தாட்ஸையும் செக் பண்ணிக்கிட்டே இருந்தா வாழ்க்கையை வெறுத்து போயிடாதா? நீங்கள் சொல்லுங்க பேர். அதான் நான் அதான் கடைசியில் கேட்கலான்னு நினச்சிருந்தேன் பேர். 5000 செக் பண்ண எப்படி பேர்? ஆஃபீஸில் வேலை எப்படி பார்க்குறது? அப்பப்போ செக் பண்ணுறதுல இல்லை, எவ்ரி தாட்டு செக் பண்ணணும். கேள்வி கரெக்டு தானே? இந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுத்தா கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க. இப்போ இது நம்மளால் கண்டிப்பாக கிரகிக்க முடியும். நமக்கு அந்த அளவுக்கு தலையில் தேவன் கொடுத்துருக்காரு. என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும்? இது இப்படி ஒரு உலக ஜனங்கள் மட்டும் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, ஆமாம் ஐயோ இதெல்லாம் நமக்கு ஆகாதுங்க அப்படின்னு போயிடுவோம். ஆனால் சொல்கிறாரு, இதுதான் உங்கள் வேலையே. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் அப்புறமா போடுறேன், சகோதரர் கொடுக்கல நான் போடுறேன், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. முதல்ல சகோதரர் கொடுத்த விளக்கத்தை மட்டும் பார்க்கலாம். வாசிங்க. இப்போ ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு சிந்தனையும் சரியா தவறா என்று தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து சிந்தித்துக் கொள்ள என்ன பண்ணப்பட்டிருக்கோம் நம்ம? இப்போ நீங்கள் 5000ட்டீங்க. ஸோ 5000 தடவை செக் பண்ணணும், கடமைப்பட்டிருக்கோம். கடமைப்பட்டிருக்கிறோம் என்றும், நீதியும் அன்பும் முழுமையாக இல்லாத எந்த ஒரு உணர்வையும் நிராகரிக்கவும் மறுக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்றும் நீங்கள் சொன்னால். அது ஒரு 5 லட்சம் இருக்கு. அதையும் நம்ம என்ன பண்ணி அனுப்ப? சிரிக்காம உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்க. எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா நீங்கள்? நல்லதை செக் பண்ணுறது 5000, கெட்டது உள்ளே போகாமல் இருக்கிறத பார்த்துக்கிறது ஒரு 5 லட்சம். ஸோ 5,50,000 செக் பண்ணா அது உங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தமாக மாறி ப்ரெஷர் ஆயிரும். நமக்கு ஒரு வேலையை அப்படியே திருப்பி திருப்பி பண்ணு என்ன ஆயிரும் நமக்கு? பாருங்க முகத்தை பாருங்களா, ப்ரெஷர் ஆயிடுச்சு. இப்போ ப்ரெஷர் ஆயிரும் கேள்வி கேட்கிறாரு. வாசிங்க. உங்கள் வாழ்க்கையே பரிதாபமாக மாற்றிவிடும் என்று. நம்ம எதுல ஸ்பெஷல் ஆயிடுவோம்? நம்ம பெரிய இன்ஸ்பெக்டர் ஆயிரும். நம்ம கரெக்டானே பெரிய இன்ஸ்பெக்டர் ஆயிடுவோம். ஆனால் வாழ்க்கை என்ன ஆயிருது? பரிதாபத்துக்குரியதாயிரும்.
ஒருவேளை உலகத்தார் நம்மிடம் சொல்லக்கூடும். அப்படி நம்ம கிட்ட சொல்லலாம் வந்து அவர்கள் சொல்கிறபடியே முதலில் நமக்கும் அவ்வாறு தோன்றி இருக்கலாம். முதல்ல என்ன இப்ப கூட அப்படித்தான் தோன்றுச்சு நமக்கு சகோதரன். முதல்ல நமக்கும் இந்த முதல்லங்கிறது எப்ப அவர் சொல்றல, முதல்ல நமக்கு அப்படி தோன்றிருக்கலாம்னு சொல்றாருல, முதல்லங்கிறது எப்பன்னு கேட்டேன். பேப்டிசம் எடுக்கிறப்ப, முதல்ல சப்ஜெக்ட் கேட்கறதுக்கு முன்னாடி இல்லை, பேப்டிசம் எடுக்கிறப்ப நமக்கு அப்படி தோணிருக்கலாம். பேப்டிசம் எடுக்க போறவங்களுக்கு கூட தோணலாம். வாசிங்க. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மென்மையாகவும் கிருபையாகவும் படிப்படியாகவும் நீதி மற்றும் அன்பின் கொள்கைகளை உயர்வாக நினைத்து ஏற்றுக்கொள்ளும்படியும் வழி நடத்துகிறார் என்று நாம் அவர்களுக்கு பதிலளிக்கிறோம். இமேஜினே பண்ண முடியாது. என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சா? நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க. உங்களுக்கு இது ப்ரெஷரா இருக்கா? டோன்ட் ஃபீல் த ப்ரெஷர். தேவன்கிட்ட போங்க. தேவனே, நான் எல்லாத்தையும் கரெக்டாக இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இன்னொரு சைடில் தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரமா, இந்த தாட்ஸ் ஒன்று வருது இல்லையா, 5,50,000 அதை தப்பான தாட்ஸ் 5 லட்சம் சொன்னல, அந்த 5 லட்சத்தை டெய்லி படிப்படியா 4 லட்சமா கரெக்டா 3 லட்சமா மாத்துறதுக்கான வாய்ப்பை நம்முடைய வாழ்க்கையில் கொடுப்பாராமா. இதுதான் கிருபை. காலைல பிரதர் மண்ணால் கொடுத்த மாதிரி ஒரு வீடு கட்டி 1 லட்ச ரூபா வாடகை கொடுறது பெரிய விஷயம் அல்ல. எது குறையணும்னா நம்முடைய இன்ஸ்பெக்ஷன் ஒர்க்கு குறைஞ்சிட்டே வரணும். உண்மைதானே? ஒரு வேலையை ஒரு நாள் தொடர்ந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிருக்கோம்னா அடுத்த நாள் அது வேலை குறையணும், அதுக்கு அடுத்த நாள் அதை விட குறையணும். இந்த கிருபை யார் கொடுப்பாங்கன்னா தேவன் நமக்கு கொடுப்பார். இதெல்லாம் யார் கொடுப்பார்னா, ஹார்ட்டை செக் பண்ணி வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிற சகோதரனுக்கு தான், சகோதரிக்கு என்ன பண்ணுவாராமா, அவர் கொடுப்பாராமா. அதை பெருசாக நினைச்சு ஏற்றுக்கொள்ளும்படியான வழி அவர் என்ன பண்றாருன்னா நம்ம கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நாம இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொன்றையுமே பெருசாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த சோதனைகளுக்குள்ள நம்ம போகும்போது தேவன் நமக்கு என்ன வாய்ப்பை கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சிந்தனைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக கொடுக்குறாரு. ஸோ தப்பான விஷயம் நமக்குள்ள குறைஞ்சிருச்சுன்னா இன்ஸ்பெக்ஷன் குறைஞ்சிரும், நல்ல விஷயம் உள்ள அதிகமாயிருச்சுன்னா இன்ஸ்பெக்ஷன் குறைஞ்சிரும். இதைத்தான் தேவன் கொடுக்குறாரு. எதன் மூலமான சோதனைகள், சூழ்நிலைகள், இதன் மூலமா தேவன் நமக்கு கொடுத்து நமக்கு பழக்கி விடுறார். ஒரு சைக்கிள் எடுத்தோன்னு ஓட்ட முடியுமா? நீங்கள் எடுத்தோடனே ஓட்டிட்டீங்க, இல்லை சகோதரர் ஓட்டிப்பாங்க போட்டிருக்கு. ஒரு காலத்தில் நம்ம பையன்கிட்ட சொல்லிப்பேன், சைக்கிளாவது ஓட்டி பழகிறான்னு சொல்றப்ப அது அவனுக்கு ஒரு அழுத்தமாக தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா என்ன சொல்றாரு, தப்பான எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும், கரெக்டாக தான் எடுத்துருக்காரு. எப்போ பார்த்தாலும் அப்பா சைக்கிள் ஓட சொல்லிட்டு, சைக்கிள் ஓட்டினா கீழே விழுது பார்ப்பேன், என் கிளாஸ்மேட் கால் உடஞ்சி போச்சு, எனக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. உடனே அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா, அந்த பையனுக்கு சைக்கிள் ஓட்டுறதுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்கு வீட்டில் பிக்சர் எடுத்து வந்து காமிப்பார். இன்னொரு இடத்துல இன்னொரு பையன் சைக்கிள் ஓட்டுறதுனால இருக்கிற பெனிஃபிட் எடுத்து வந்து காமிப்பார். அதுக்கடுத்து இந்த பையனே ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா பஸ்ஸில் அதை நடந்து ஓட்டுருவார். புரியுதா உங்களுக்கு? அப்போ நடந்து வரப்போ என்ன யோசிப்பான், பஸ் எனி டைம் வராமல் போகும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சா நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சுட்டு அவனே சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டானா அவன் ப்ரெஷர் கம்மியாயிரும்ல. இதைத்தான் தேவன் நமக்கு கொடுப்பாரு. யார் யாருக்கெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்க? யார் யாருக்கு வேணும்? எல்லாருக்கும் வேணும், எல்லாரும் சொல்லக்கூடாது, எனக்கு வேணும் நான் சொல்லணும். கண்டிப்பாக தேவன் நமக்கு அதை கொடுப்பார். சரிங்களா? வேறு இந்த அம்மா வந்து உருளைக்கிழங்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுது. உருளைக்கிழங்கு தானது, உருளைக்கிழங்கு. இந்த அம்மாவுடைய வேலை வந்து உருளைக்கிழங்கு ஒழுங்காக இன்ஸ்பெக்ஷனாக கரெக்டாக இருக்கா அது செக் பண்ணி தான். இன்ஸ்பெக்ஷன்னா அது உருளைக்கிழங்கு அழுகி போகாமல் இருக்கணும், அதை செக் பண்ணுறது. அழுகி போகாமல் தான் இருக்கு உருளைக்கிழங்கு, அழுகி போகாமல் இருக்கும், அடிபடாமல் இருக்கணும். இப்படி வச்சுக்கலாம், எதுக்கு வம்பு, அடிபடாமல் தான் இருக்கணும் எல்லா உருளைக்கிழங்கு. அடிபட்ட உருளைக்கிழங்கு தனியாக எடுத்துடணும். ஓகே. இந்த அம்மாவுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு 1000 ரூபா. வர உருளைக்கிழங்க பூரா அடிபடாத உருளைக்கிழங்க விட்டுறணும், அடிபட்ட உருளைக்கிழங்க எடுத்துடணும். ஒரு அடிபட்ட உருளைக்கிழங்கு கஸ்டமருக்கு போயிடுச்சுன்னா, அடுத்து வாங்க போகிறவங்க போயிடுச்சுன்னா, இந்த அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா டெபிட். என்னை பார்த்தா நான் என்ன பண்ணுறது, நானே வேலைக்கு வச்சேன். இப்போ இந்த அம்மா எப்படி இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும்? 1000 ரூபாய்ங்கிற சம்பளத்துக்கு மாத்திரம் இல்லை, 1 லட்ச ரூபா நம்ம கையிலிருந்து போயிடும். அதே மாதிரி தான் நித்திய ஜீவனா நித்திய மரணமா யோசிச்சு பாருங்க. நித்திய ஜீவன் வாங்குறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம், நித்திய மரணத்துக்குள்ள போயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கும்ல. அந்த பயம் இருந்தால் அந்த அம்மா எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்? எப்படி தெரியுமா பண்ணும்? ஏறி மேலே உட்காந்துரும். கரெக்டாக என்ன சொல்றது? ஒரு உருளைக்கிழங்கு கூட அடிபட்டது போயிடக்கூடாது. ஏன்? லைஃப் போயிடும். 1 லட்ச ரூபா லைஃப் போயிருமா? 1 லட்ச ரூபா லைஃப் போயிருமான்னு கேட்குறேன். ஒன்றும் போகாது.
1,00,000 போனால் 1,00,000 போயிடும். ஆனால் நம்ம பண்ணுற இன்ஸ்பெக்ஷனில் தப்பான கருத்தை உள்ளே விட்டுட்டு நல்ல கருத்தை வெளியே விட்டுட்டோம்னா நித்திய ஜீவனா நித்திய மரணமா? இப்போ சொல்லுங்க பேர், இந்த அம்மாவுக்கு உண்மையாலுமே எதில் சந்தோஷம்? இல்லை நீங்கள் யோசிச்சு பதில் சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் டைம் இருக்கு. எனக்கு இன்னும் இந்த அம்மாவுக்கு உண்மையாலுமே எதில் சந்தோஷம்? இப்போ வீட்டுக்கு எடுத்து போய் தெரியாம 4 உருளைக்கிழங்கு எடுத்து போய் சமைக்கிறது சந்தோஷம். அப்படியா திங்க் பண்ணுவீங்களான்னு பார்க்குறேன். இந்த அம்மாவுக்கு என்ன தெரியுமா சந்தோஷம்? எத்தனையோ பேருக்கு வேலையே இல்லை, எனக்கு இந்த வேலையாவது கிடச்சிருக்கு, எனக்கு இந்த வேலையை கிடச்சிருக்கு. வேலையை ஒழுங்காக செஞ்சால் சம்பளம் உண்டு, வேலையை ஒழுங்காக செய்யாட்டி கடனும் கட்டணும். அப்படின்னா வேலையை ஒழுங்காக செய்கிறதுங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு தானே. அதுக்கு தானே வேலைக்கு வந்திருக்கேன், ஸோ நான் அதுக்கு தானே வந்திருக்கிறேன், அதுக்கு தான் நான் வேலைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தான் வேலைக்கு வந்தது என்னைக்கு சந்தோஷமாக நினைக்குதோ அன்னைக்கு ஒரு உருளைக்கிழங்கு கூட மிஸ் ஆகி போகாது. கரெக்ட்? இப்போ நம்ம எப்படி நினச்சிக்கணும்? விட்டா போச்சு. கரெக்ட் தானே? விட்டா போச்சு. எப்படி நினச்சிக்கணுமாமா? இங்கிலீஷ் எழுதியிருக்காரு பாருங்க சார், அது இங்கிலீஷ்லேயே போட்டு நான் வாசிங்க. இப்போ As we get a glimpse of the wonderful things which God has in reservation for those who love him. இதே மாதிரி தான் இருக்குங்க புத்தகத்தில், கமா புல் ஸ்டாப் எதுவுமே வராது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, என்னைக்கு நாம பரமழைப்பின் பந்தய பொருளை ருசி பார்த்துட்டோமோ, என் ரிசல்ட்டை ருசி பார்த்துட்டோமோ, தோஸ் ஹூ லவ் ஹிம், அதாவது அவரை விரும்புகிறவங்களுக்கு அவர் கொடுக்க போகிற ரிவார்டை என்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அன்னையிலிருந்து எர்த்லி ப்ளஷர்ஸ், செல்ஃப் டினையல், செல்ஃப் சாக்ரிஃபைஸ் ஆல் லூஸ் தேர் வெயிட் அண்ட் பவர். அதாவது அந்த வாய்ப்பில் இருக்கிற பெரிய மகத்துவத்தை என்னை கண்டுபிடிக்கிறோமோ, உண்மையாக கண்டுபிடிக்கிறோமோ, இருதயத்தில் கண்டுபிடிக்கிறோமோ, அன்னையிலிருந்து என்னையை போட்டு நெருக்கிற விஷயங்கள் எல்லாம் பவர் இழந்துருங்கிறார். என்னை நெருக்குதல் விஷயம் எதெல்லாம்? டிவி பார்க்குறது, குறை பேசுறது வருதுல்ல, இதெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கு. இப்போ இருதயத்தில் மட்டும் டார்கெட்டை உள்ள வச்சிட்டோம்னா, உண்மையாக வச்சோம்னா, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இழந்துரும்? பவர் இழந்துரும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா இந்த உலகத்தில் நம்ம எதை தேடும்னா, எப்படா சான்ஸ் கிடைக்க நம்மளுடைய இருதயத்தை சுத்தம் பண்ண. இந்த குழந்தை மாதிரி ஹை ஜாலி எக்லிஷா வருது, எனக்கு என்ன எப்படி இருக்கும்? இப்படியா இருக்கும்? எக்லிஷா வருது எப்படி இருக்கும்? எக்லிஷா வர முடியலனா ரொம்ப நடிக்க முடியாது பாரு காலையில் அப்படிங்கிறீங்களா? வர முடியலனா அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க. எப்படி இருக்குது சொல்லுங்க, வாசிங் சிஸ்டர். கர்த்தரின் சித்தத்தை அறிந்து அதை செய்வதற்கு பெரு மகிழ்ச்சியடையும். என்ன அடையும்? பெருமகிழ்ச்சி. பெருமகிழ்ச்சினா பெருமகிழ்ச்சி அடையும், அவ்வளவுதான். பெருமகிழ்ச்சியடையும் இடத்திற்கு நாம் படிப்படியாக வருகிறோம். எக்லிஷியாக்கு வரன்னு சொல்ல, அந்த ஸ்டேஜுக்கு நம்ம படிப்படியாக என்ன இருக்கோம்? போயிட்டு இருக்கோம். அதாவது இந்த தெய்வீக ஒழுங்குமுறைகள் நமக்கு துன்பம் தருவதாக அல்லாமல், உண்மையாலுமே அது நமக்கு எப்படி இருக்காது? துன்பம் தருவதாக இல்லாமல் மாறாக உண்மையிலேயே மகிழ்ச்சியை தான் தருகின்றன என்ற மனநிலைக்கு வருகிறோம். உண்மையாலுமே நமக்கு என்ன தந்துருது? மகிழ்ச்சி தருது வந்துடுறோம். கிராஜுவலி we come to the place where we delight. அந்த வேர்ட் இருக்குல்ல, டிலைட். டிலைட் என்னங்க பேர்? மகிழ்ச்சினா ஹாப்பி, டிலைட்னா களி கூறுதல். சூப்பர். எக்லிஷா குறதுக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்காது, எப்படி இருக்கும்? களி கூறுதல். பாருங்க, ஒருத்தருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எப்படி இருக்கு எனக்கு? ஒரு நாள் வர முடியல, என்ன எப்படி இருக்கு எனக்கு? இப்போ நான் சொல்றது வராதவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, ஏன் இப்படி பேசுறாரு இவரு, இருக்குமா இல்லையா? ஆனா வரவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒத்துக்கிறேன், எனக்கு அந்த மகிழ்ச்சி தெரியுது. வராதவங்க எப்படி எடுத்துக்கணும்னா, நானும் வருவேன் அப்படி எடுத்துக்கணும். அந்த இறுதியத்தை தான் தேவன் செக் பண்ணுவார். அதை விட்டுட்டு இவங்க மாதிரி எப்போ பார்த்தாலும் எக்லிஷால கிடக்க முடியுமா வந்து அப்படின்னு யோசிச்சு அந்த இறுதியத்தை தேவன் பார்ப்பார். ஒருவேளை சூழ்நிலை உண்மையில வர முடியலன்னு வச்சுக்கோங்களேன், வர முடியல சூழ்நிலைனா இறுதியத்தை பார்ப்பாரு. இவங்க வரணும்னு ஆசை இருக்கு, ஆனால் வர முடியல. செய்கையை பார்க்க மாட்டார். வரணும்னு ஆசை இருக்கு, வர முடியல. ஸோ இவங்க பாஸ் இதில். ஆனால் இறுதியத்துக்குள்ள ஏன் வரணும்னு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அட்டர் ஃபெயில். இந்த டிலைட் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்படி இருக்கவங்களுக்கு ஒரு ஒன் டே கன்வென்ஷன் அடுத்த வாரம் வைக்கலாம்னு சொன்னா சண்டை எப்படி இருக்கும் எல்லாத்துக்குமே? என்ன சந்தோஷம் பாருங்க, இன்னும் பார்க்குறேன் எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அடுத்த வாரம் எனக்கு எக்ஸாம் இருக்கு, என்ன பண்றது?
என்ன பண்ணுறது? எக்ஸாமு. இப்போ சொல்லுங்கள், நம்ம இறுதி எப்படி சிந்திக்குதுன்னு தேவன் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? இப்போ செக் பண்ணுவார். இந்த இது என்ன ஏன் தான் இந்த பாலா போன எக்ஸாம் ஒன் டே கன்வென்ஷன் வைக்கிற அன்னைக்கு வந்துச்சோன்னு யோசிச்சோம்னா பாஸ். வைக்கிறாங்க பாருங்க ஒன் டே கன்வென்ஷன் எக்ஸாம் இருக்கிற அன்னைக்கு முடிச்சுது. அவ்வளோ வேறு சிம்பிள் பேர். அவுட்வர்ட் அப்பியரன்ஸை தேவன் பார்க்கறது இல்லை, இருதயத்தின் கண்டிஷன் தான். இதில் தேவனை கண்டிப்பாக யாரும் ஏமாற்றவே முடியாது. இதுக்கு பேர் தான் என்னவாமா? டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறார். அப்போஸ் நான் இப்போ ஒரு வசனம் சொல்லுவார் தெரியுமா? ரோமர் 12:1 மறுபடியும் அதை மட்டும் சொல்ற ஃபுல் வசனம் சொல்லுங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பங்களை மட்டும் வேண்டிக்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க. அப்படின்னா எது மாறணும்னா மனம் புதிதாகிறதுனாலே. 2ஆம் வசனம் நீங்கள் என்னங்க, இந்த மனம் புதிதாகிறது வேறது ஒன்றும் கிடையாது, நம்முடைய திங்கிங் ப்ராசஸை மாற்றுறது. ஐயோ இப்போ பார்த்து ஹாஸ்பிட்டல் எனக்கு அட்மிஷன் கொடுத்தாங்களே கன்வென்ஷன் அன்னைக்கு, அப்படி ஒரு வேதனை வருதுல மனசில், அந்த தான் தேவன் பார்க்குறாரு. ஏதாவது மாற்றி இதில் பண்ணோம்னா அது யாருக்கு தெரிஞ்சிடும்? தேவன் இதில் எழுதியிருக்கார் சகோதரர். டிரான்ஸ்ஃபார்ம்டுனா என்னங்கிறது விளக்கம் கொடுத்துருக்காரு. த திங்ஸ் வி ஒன்ஸ் லவ்டு நவ் வி ஹேட். ஒரு காலத்தில் எதெல்லாம் விரும்பணுமோ அதெல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்தது த திங்ஸ் விச் வி ஒன்ஸ் ஹேட்டட் நவ் வி லவ். சத்தியத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி எதெல்லாம் வெறுத்தமோ அதை விரும்புவோம். கரெக்ட் தானே? ஏன்னா அன்னைக்கு ஏன் வெறுத்தோம்னா தலையில் தேவன் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கல, இன்னைக்கு கொடுத்தாரு, நான் அப்படியே வெறுக்கிறேன். இதுதான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரிங்களா பேர்? பைபிளில் ஃபர்ஸ்ட் பேசிக் கிளாஸ் வரவங்களுக்கு முதல்ல என்ன வசனம் சொல்லி கொடுப்போம்? முதல் வசனம் சத்தியத்தை அறிவீர்கள். அந்த வசனம் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு பாபிலோனிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு. அந்த வசனம் அவங்களுக்கு மட்டும்தானா? யாருக்கு சேர்த்தா? நமக்கு. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? சத்தியத்தை அறிந்தால், சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை என்னாக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? சத்தியம் எங்கே போய் விழுகும்? இருதயத்தில் விழுகும். பாருங்க மறுபடியும் இருதயத்தில் தலையில் விழுகும். தலையில் விழுந்த உடனே நமக்கு சுதந்திரம் கிடைச்சிடும். யாருக்கு சுதந்திரம் கிடைக்கும்? தலையில் விழுந்தா. யார் இருதயத்தை தேவனுக்கு ஏற்புடைய கண்டிஷன் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு முழு விடுதலை. ஒரு கருத்து சகோதரர் சொல்கிற பேர் மறக்க முடியாத கருத்து. ட்ரூத் பயங்கர ஷார்ப்பாகிடுச்சுல. இப்போ நம்ம 2024 இருக்கிறோம். சத்தியம் பயங்கரமாக ஷார்ப்பாக இருக்குல்ல. இப்போ 100 வருஷம் எழுதின சப்ஜெக்ட் அது ஷார்ப்பாக இருக்குல்ல. இப்போ நல்லா கவனிங்க. ட்ரூத் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு டெஸ்ட்டும் ஷார்ப்பாக இருக்குங்கிறார். உண்மை தானே? இப்போ மொன்னை கத்தி வச்சுட்டு அருண்டிங்கன்னா என்னக்குது? அறுத்துக்கிட்டே இருக்கும். கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கிறப்ப தான் ஈஸியாக இருக்கும். எந்த அளவுக்கு தேவன் சத்தியத்தை கொடுக்குறாரு அந்த அளவுக்கு நமக்கு எந்த கொடுப்பாரு? தயவு செஞ்சு டெஸ்ட்டில் மட்டும் ஃபெயில் ஆகுது. எதுக்கு டெஸ்ட் வந்திருக்குன்னு தெரியாமலே, எதை டெஸ்ட்னே தெரியாமலே நம்மளோட இருதயத்தை க்ளோஸ் பண்ணோம்னா யாருக்கு பிரயோஜனம், யாருக்கு நஷ்டம்? கருத்தாங்க பேர். ஸோ நமக்கு எதிலிருந்து விடுதலை சொல்லுங்க பேர்? விடுதலைன்னு சொன்னீங்களா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை எதிலிருந்து? பொய்யிலிருந்து. அது பேசிக். நீங்கள் சொல்கிற கருத்து தப்பு நான் சொல்ல வரல. இங்கே எதில் விடுதலையாக்கும்? சகோதரர் எழுதியிருக்கார், வாசிங்க இப்ப. உயிர்த்தெழுதல் மாற்றத்திற்காக காத்திருக்கும் போது. உயிர்த்தெழுதல் மாற்றம் வேண்டுமா வேண்டாமா? கொஞ்சம் புரியல, கொஸ்டின் சீக்கிரம் கேட்டேன். உயிர்த்தெழுதல் மாற்றம் வேண்டுமா வேண்டாமா? மாற்றம்னா என்ன? உயிர்த்தெழுதல் அதெல்லாம் சொல்ல முடியாது, வேணும். உயிர்த்தெழுதல் மாற்றம்னா இந்த ஸ்டேட்ல இருந்து அந்த ஸ்டேட்டுக்கு மாறுறதுக்கு பேர் உயிர்த்தெழுதல் மாற்றம். இந்த ஸ்டேட்ல இருந்துட்டு இந்த ஸ்டேட்டோடய போறதுக்கு பேரு உயிர்த்தெழுதல் மாற்றம் அல்ல, உயிர்த்தெழுதல் முடிவு. அது இப்ப கேட்கிறாரு, உயிர்த்தெழுதல் மாற்றத்திற்காக காத்திருக்கும் போது இத்தகைய இருதய நிலையில் உள்ளவர்களுக்கு கர்த்தர் இலவசமாய் அருளின காரியங்களை குறித்ததான கிருபையிலும். கர்த்தர் எப்படி கொடுத்திருக்காரமா? இதையும் சொல்லுவோம் பேசிக்கல. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. எதை? நம்முடைய தாட்ஸ், நம்முடைய திங்கிங். ஒரு சகோதரன் இடரும் போது நம்ம கொடுக்குற ஒரு அட்வைஸ் கூட அதுதான். இலவசமாய் நம்ம வாங்கணும், நம்ம இடரும் போது தேவன் கொடுத்தாரு, நீங்க திருப்பி இலவசமா உங்களுக்கு கொடுங்க. வாசிங்க இப்ப. கிருபையிலும் அன்பிலும் அறிவிலும் தொடர்ந்து வளர்வதே நமது அனுபவமாக இருக்கும். அனுபவம். நெக்ஸ்ட் பாயிண்ட். இவர்கள் சத்தியத்தை அறிவார்கள். இவர்கள் சத்தியத்தை என்ன பண்ணுவாங்க? அறிவார்கள். எங்க இருக்கு சத்தியம்? நான் ஆக்ஷன் காமிக்க மாட்டேன், தலையில் இருக்குது. ஓகே. சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும். சத்தியம் அவர்களை என்ன பண்ணும்? சத்தியம் அறிந்த சத்தியம் விடுதலையாக்கணும். அது எங்க போயிருக்கணும்?
போயிருக்கணும் விடுதலை. நெக்ஸ்ட் என்ன சுதந்திரம் சொல்றாரு பாருங்க. இந்த விடுதலையானது மறுபடியும் புதுப்பிக்க கூடாதவர்கள் தங்களுடைய சுதந்திரத்துடனே செயல்படும் விடுதலை அல்ல. பயங்கரங்க. என்ன சொல்றாரு புரிஞ்சா? ஒரு விடுதலை கிடைக்குதுல பேர், அது என்ன விடுதலை இல்லைன்னா மறுபடியும் புதுப்பிக்க கூடாத ஒருத்தர் இருப்பாங்களா? யாரு மறுபடியும் புதுப்பிக்க கூடாதவர்கள்? வசனம் சொல்லுங்க இதுக்கு. ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவின் ருசி பார்த்தும். இப்ப போதும். மறுபடியும் புதுப்பிப்பது கூடாது. எந்த கிளாஸ் பத்தி பேசிட்டு இருக்காரு? செகண்ட் டெத். கரெக்டா? செகண்ட் டெத்துக்கு போறவங்க உடனே செத்து போயிடுவாங்களே. இப்ப சத்தியத்துக்குள்ள இருந்துட்டு தலையில் இருக்கும், ஆனா உடனே செகண்ட் டெத்துக்குள்ள போக மாட்டாங்க. அப்ப தலையில வாங்கின வசனத்தை இருதயத்தில் கொண்டு போகாம கொஞ்ச நாள் வாழ்வாங்கல்ல, அப்போ ஒரு சுதந்திரம் கிடைக்கும் தெரியுமா உங்களுக்கு? என்ன சுதந்திரம்? எக்லீஷியாக்க போக வேண்டியதில்லை, பைபிள் படிக்க வேண்டியதே இல்லை, எந்த கன்வர்ஷனும் போக வேண்டியதில்லை. சூப்பர் சுதந்திரம். என்ன போகிறது எங்க? அங்க நாசுக்கா முடிச்சார் பாருங்க சகோதரர் அந்த பாயிண்ட். அந்த சுதந்திரத்தை பத்தி இங்க அவர் பேசல. எந்த சுதந்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்காருன்னா, மாறாக தேவ புத்திரர்கள் தங்களுடைய சுயாதீனத்தோடு செயல்படுவதற்கான விடுதலையே ஆகும். பாயிண்ட். நீங்க நினைச்சா மாத்திக்கலாம், வேண்டான விட்டுக்கலாம். இதுதான் சுதந்திரம். உங்க வாழ்க்கை உங்க கையில முடிஞ்சது, அவ்வளவுதான். அடுத்து நெக்ஸ்ட். அதாவது நல்லதை செய்வதற்கான சுயாதீனம். நல்லதை செய்வதற்கான சுயாதீனம். நீதி நிமித்தம் அநீதியாய் பாடுபடும் சுயாதீனம். அநீதிக்காக நீதி நிமித்தம் பாடுபடுறதுக்கு உங்களுக்கு சுயாதீனம். சகோதரர்களுக்காக இன்னும் பொதுவாக கூறினால் சத்தியத்திற்காக நம் ஜீவனை தியாகம் செய்வதற்கான சுயாதீனம். சத்தியத்திற்காக ஜீவனை தியாகம் செய்யும் சுயாதீனம். சத்தியத்திற்காக உயிரை கொடுக்க சொல்ல உயிருள்ள நாட்களை கொடுக்கிறது சத்தியத்திற்காக. அதுக்கெல்லாம் யாரும் நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா சுதந்திர தேவன் கொடுத்தார் நமக்கு. அந்த சுதந்திரத்தை யார் கொடுத்தா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையா. அந்த விடுதலை தான், அந்த சுதந்திரத்தை தான் இப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்க. சரிங்களா பேர்? இப்ப நான் பேசின இந்த வார்த்தைகள் இந்த ரீப்ரன்ஸ் எடுக்கப்பட்டது. ஓகே. பேசும்போது சில பேருக்கு இந்த விஷயம் எப்படி இருந்திருக்கும்? ஓப்பனா பேசிக்கலாம். எப்படி இருந்திருக்கும்? கருக்குங்க. இப்ப நானே இங்க உட்காந்துருக்கேன், என்னால் இந்த விஷயத்தை சரியா செய்ய முடியல. எனக்கு எப்படி இருக்குது? கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆனா ஒரு காலம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி கஷ்டமா எடுத்துக்கூடாது. டாக்டர்கிட்ட போனால் என்ன போடுறாங்க? ஊசி தான். நம்ம என்ன கேட்போம்? ஊசி வேண்டாம் பாருங்க. ஏன்? வலிக்கும். அங்கே கூட வலிக்கக்கூடாது, அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் இங்கே ஊசி போடாமல் இந்த நோய் என்ன ஆகாதுங்க. அப்போ போடப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன? ஊசி லைட்டாக என்ன பண்ணும்? லைட்டாக குத்தும் போது மட்டும் வலி. குத்தி உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அளவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது குணமாக்கிடும். அப்படித்தான் நினச்சிக்கணும். அப்படி நினைக்காம விட்டாச்சுன்னா லைஃப் அன்டு லைஃப், டெத் அன்டு டெத். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. லைஃப் அன்டு லைஃப், டெத் அன்டு டெத். தமிழில் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவன், மரணத்துக்கு ஏதுவான எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு வசனம் வாசிங்க. இப்ப 2 கொரிந்தியர் 2:16 கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். ஆள் ஒண்ணுதான், மெசேஜ் ஒண்ணுதான். ஆள் ஒண்ணு, மெசேஜ் ஒண்ணு. கேட்கறவங்க நிறைய பேர். அந்த நிறைய பேர் 2 குரூப்பா இருக்காங்களாமா. எப்படி இருக்காங்களாமா? ஒரு குரூப்புக்கு இந்த மெசேஜ் மண் வாசனையா, மரண வாசனையா இருக்காமா. இன்னொரு குரூப்புக்கு இது கேட்குறப்ப, ஏன் ஒரே மெசேஜ் 2 வாசனை வருமா? ஒரே மெசேஜ் 2 வாசனை வருமான்னு கேட்டேன் நான் உங்களுக்கு. வருமா பேர்? எப்படி வரும் சொல்லுங்க? வாசனை 2 வராது. எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிறது தான் பிரச்சனை. கடைசி ஒரு லைன் பாருங்க. இவைகளை நடப்பதற்கு எவன் தகுதியானவன்? யாருக்கு தேவன் சொல்றதெல்லாம் ஜீவனுக்கு எதுவான வாசனையா இருக்கும், யாருக்கு மரண வாசனையா இருக்கும்? வாசிங்க. இப்ப கர்த்தரை குறித்த அறிவின் மூலமாகவும் அவருடைய கிருபை நிறைந்த திட்டங்களின் மூலமாகவும் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்களின் நிலைமையை குறித்து சிந்திக்கும் போது, சிம்பிளா சொல்ல போனா நம்மளை பத்தி தான் சிந்திக்கும் போது, அப்போஸ்தலர் கூறுவது என்னவென்றால், அவர்களுக்கு சொல்லப்படும் செய்தியானது ஜீவனுக்கு ஏதுவான செய்தியாகவோ, எய்தர் ஜீவனுக்கு ஏதுவான செய்தியாகவோ அல்லது மரணத்துக்கு ஏதுவான செய்தியாகவோ மாறுகிறது என்பது. ரொம்ப இன்டெப்த் மீனிங் இருக்குதுக்கு. என்ன சொல்ல வர்றேன்னா, ஒரு நியூஸை மைண்டை கரெக்டாக வச்சிருந்தோம்னா அது உள்ள போறப்ப எப்படி போவோமோ அந்த மாதிரி தான் மாறும் ரிசல்ட். இப்போ சொல்றது என்னன்னா, சில பேத்துக்கு அது எப்படி இருக்குன்னா ஜீவ வாசனை, சில பேத்துக்கு
மரணம். யாருக்கு மரண வாசனையா இருக்கும்? வாசிங்க. நமது அர்ப்பணிப்பின் கோரிக்கைகளும் தேவைகளும் சிலருக்கு கடினமானதாகவும் பாரமானதாகவும் தோன்றும். யாருக்கு தேவன் வைக்கிற நிபந்தனைகள் சட்டதிட்டங்கள் ஹெவி லோடா இருக்கோ, பாரமா இருக்கோ, அவங்களுக்கு அது எப்படித்தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ இந்த வாசனையுடைய ஃப்ராக்ரண்ட் மாறிடுச்சு. பட் வாசனை தான். இது கடைசியாக நமக்கு என்ன கொடுக்க போகுதுன்னா, இப்போ என்ன வாசனை வருதோ அதான் கடைசியில் கொடுக்கும். இப்போ மரண வாசனை வந்துச்சுன்னா, இப்போ மரண வாசனை எனக்கு வந்துச்சுன்னா ரிசல்ட் என்ன? ஜீவ வாசனை வந்துச்சுன்னா இப்போ நம்ம எதை பெற்றுக்கொள்ள போறோங்கிறது யார் கையில் இருக்கு? அதை தீர்மானிக்கிற வக்கீல் யாரு? இப்போ சொல்லுங்க, எவன் நடப்பித்தற்கு தகுதியானவன்? யார் தெரியுமா? ஜீவ வாசனை யாருக்கு வருதோ அவங்க தான் நடப்பிப்பதற்கு தகுதியானவர். இப்ப வாசிங்க கமெண்ட்ரி. சத்தியத்திற்கு ஊழியம் புரியும் அனைவர் மேலும் பயங்கரமான அழுத்தம் தரும் ஒரு பொறுப்பு உள்ளது. இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன் அப்படின்னு பவுல் கேட்டிருக்கார் வசனத்துல. எவன் தகுதியானவன்? நம்மில் ஒருவர் தற்போதுள்ள வாய்ப்புகளின் மதிப்பை எவ்வாறு உணர்ந்து இப்ப கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாய்ப்புடைய மதிப்பை யார் உணர்ந்திருக்காங்களோ அவங்களுக்கு அது ஜீவ வாசனையா தான் இருக்கும். கர்த்தருடைய நாமத்தினால் அவருடைய செய்தியை எடுத்து கூறுபவர்கள் இதில் உள்ள பொறுப்பின் முக்கியத்துவத்தை போதுமான அளவுக்கு எவ்வாறு அவர்களால் உணர முடியும்? அதாவது சிம்பிளா சொல்ல போனா, ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்றதுங்கிறது நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்குது. எடுத்துக்கிறதுங்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன் தலையில் இருக்குது, அதை செயல்படுத்துறதுங்கிறது ஹார்ட்ல இருக்குது. இப்ப ஹார்ட்டுக்கும் தலைக்கும் கனெக்ஷன் இருக்குது. தேவன் இங்க கொடுக்கறது ஹார்ட்டுக்கு போகும்போது வாசனை மாறி போச்சுன்னா எப்படி பேர் நியாயம்? இது கரெக்டான சொல்றது. மெசேஜ் ஒன்று தான், ஆனால் ஹார்ட்டுக்கு போகிறப்ப என்ன ஆகுது? மரண வாசனையாக மாறிச்சுன்னா ரிசல்ட் வேற ஒன்றும் இல்லைன்ட்டாரு, மரணம். அதான் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவன், மரணத்திற்கு ஏதுவான மரணம். சரிங்களா? ஏன் ஹார்ட் துர்நாற்றம் ஆகுது? புளிப்பு சேர்ந்துருச்சு. கரெக்ட் தானே? மாவில் புளிப்பு சேர்ந்தா என்ன ஆயிருது? இருதயத்தில் புளிப்பு சேர்ந்தா என்ன ஆயிரும்? வாசனை மாறி போயிடும். கரெக்டான? புளிப்பு சேர்ந்தா என்ன ஆயிரும்? வாசனை மாறி போயிடும். புளிப்பு வாசனையில் கண்டுபிடிக்க முடியாதா? அதான் மரண வாசனைங்கிறார். ஸோ என்ன தெரியுதுன்னா, தீமை, பொறாமை, வெறுப்பு, சச்சரவு இதையெல்லாம் உள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது புளிச்சு போக வச்சிடும். புளிச்சு போக வச்சதுன்னா ஜீவன் கொடுக்குற வாசனை கொடுக்கக்கூடிய வசனம் நமக்கு மரணத்திற்கு ஏதுவான வாசனையாக என்ன ஆயிரும்? மாறிடும். அதோடைய ரிசல்ட்டு மரணங்கிறத மறந்துடாதீங்கிறார். சொல்லிட்டு கடைசியாக யார் கொண்டு முடிக்கிறார்னா, இந்த 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 மனப்பக்குவம் ஒன்று இருக்கு இல்லையா, படிச்சோம்ல, ஹார்ட்டை பாதுகாக்கிறதுங்கிறது யாருக்கு ஒரு எக்லிஷால் அதிகமாக தேவைப்படுதுன்னா எல்டர்ஸ். அப்படிதான் முடிக்கிறார் சப்ஜெக்ட். வாசிக்கலாம் பாருங்க. அது போலவே தூய்மையும் தன்னலமற்ற இருதயத்தையும் கொண்டுள்ள மூப்பர்கள் எல்லாரும் மாதிரி ஒரு வாச்சலாம். தூய்மையும் தன்னலமுற்ற தலையும் வைத்திருக்கக்கூடிய மூப்பர்களுக்கு அப்படித்தான் இருக்கு. திருப்பி சொல்லுங்க. தூய்மையும் தன்னலமற்ற இருதயம், தலையில்ல இருதயத்தை கொண்டுள்ள மூப்பர்கள் எல்லாருக்கும் நாங்கள் அறிவித்து உணர்த்துவது என்னவென்றால், எல்லா மனுஷர் மீதும் அன்பும் நல்ல ஆசைகளும் தவிர வேறொன்றும் அவர்களுக்கு இல்லாமல் பரிசுத்த ஆவியின் கனிகளாலும் கிருபைகளாலும் அதிகமாக நிரப்பப்பட்டவர்களாகி மந்தியை குறித்தும் கவனமாய் எச்சரிப்புடன் இருக்க வேண்டும் என்பதே. அதாவது ஹால்குள்ள நம்ம எல்லாம் வந்துட்டு போனோம்னா வெளியே போறப்ப ஆவியின் கனிகள் கொட்டி கிடக்கணும் இந்த இடத்துல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாரோடதுங்கிறாருன்னா எல்டர்ஸ் ஓடுதுங்கிறார். அப்படின்னா எல்டர்ஸ் இந்த விஷயத்தில் எப்படி இருக்கணும்? அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா, சபையில் தேவன் நம்பி ஒப்பு கொடுத்திருக்கிற சகோதர சகோதரிய இருதயத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த இருதயம் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் யாருன்னு சொல்றான்னு பார்த்தீங்கன்னா சபையினுடைய மூப்பர்கள். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லியிருக்காரு தெரியுமா? எபேசு சபையின் மூப்பர்கள்கிட்ட டேக் ஹீட் யுவர் செல்ஃப்ங்கிறது சபையின் மூப்பர்கள் தான். அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் யாரை குறித்தும், முதல்ல யாரை குறித்து, சபையை குறித்து அல்ல, முதல்ல யாரை குறித்து? உங்களை குறித்து. ஸோ உங்களை குறித்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு இருக்கார். ஏன்னா அதிகமான சோதனை யாருக்கிட்டா? நம்ம படிச்சோம் தெரியுமா? இந்த பஸ் எல்லாம் எவ்வளோ ஸ்பீடில் மோதுனா உடஞ்சி போகுன்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்களா, அதுக்கு பேர் என்ன டெஸ்ட்டு? கிராஷ் டெஸ்ட். கரெக்டா? கிராஷ் டெஸ்ட் வைக்கிறதுக்கு சபையில் இருக்கிற சகோதரர்கள் முட்டுறதுக்கு இருக்கிற செவரு ஸ்ட்ராங்னஸ் எவ்வளோ இருக்கோ அதை விட மூப்பர்களுக்கு தேவன் வச்சிருக்கிற செவரு எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். ஏன்னா முட்டுறதும் ஃபோர்ஸாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்காங்கிறத தேவன் செக் பண்றார். இப்போ வாசிங்க.
எல்லா இடங்களிலும் உள்ள மூப்பர்கள் இதில் விசேஷித்த கவனம் செலுத்தியாக வேண்டும். இந்த பாட்டுல நீங்க விசேஷித்த கவனம் செலுத்த. எந்த பாட்டுல? எல்லாருடைய இருதயமும் தேவன் விரும்புற மாதிரி மாறிட்டு இருக்காங்கிறத பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? மூப்பர்களுக்கு இருக்கு. ஏனெனில் ஒவ்வொரு சோதனையிலும் மிகவும் விருப்பமான மற்றும் மிகவும் முக்கியமானவர்களுக்கே கடுமையான துன்பங்களும் பரீட்சைகளும் இருக்கும். கண்டிப்பா எந்த அளவுக்கு தேவன் நம்மளை மேல கொண்டு வராரோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பா சோதனைகளும் கஷ்டங்களும் இருக்கும். அதுல ஜெயிக்கிறதுக்கு எதை பொறுத்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மனநிலைமை மட்டும்தான். ஓகே, 1000 ஆண்டு அரசாட்சியில அங்க பார்க்க கூடாது, இங்க பாருங்க. 1000 ஆண்டு அரசாட்சியில இஸ்ரேல் ஜனங்கள் கை கொள்ள மாட்டேன்னு சொன்ன நியாயப்பிரமாணத்தை கை கொள்வாங்களா, கை கொள்ள மாட்டாங்களா? ஏன்? அதான் போட்டாச்சு, அப்புறம் என்ன? ஏன்னா முதல்ல கற்பனைகள் எழுதினாரு. 1000 ஆண்டு அரசாட்சியில் எதில் எழுத போறாரு? வாசிப்ப எரேமியா 31:33. எரேமியா 31 அதிகாரம் 33 அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து. ஏன் உள்ளத்துல வைக்கிறார்? முதல்ல தலையில வச்சார், கேட்கல. இப்ப எங்க வைப்பேன்ட்டாரு? ஏன்னா நீங்க எனக்கு வேணும், எங்க கொண்டு வைக்கிறேன்ட்டாரு? உள்ளத்துல வச்சா என்ன ஆகும்? உள்ள அதைத்தான் பண்ணி ஆகணுங்கிறத தேவன் டிசைட் பண்ணிடுவார். அந்த சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்துருவார். கரெக்டுங்களா? இப்போ நம்மள யூதர்களா பேர்? நம்மள யூதர்களான்னு கேட்டேன். நான் யூதர்களா இல்லையா? ஆமான்ட்டாங்க. பாருங்க, இதுக்கு என்ன பதில் சொல்றது? ஆபிரகாம் உங்களுக்கு என்ன ஆகணும்? தாத்தா ஆகணுமா, அப்பா ஆகணுமா? அதையும் சொல்லிட்டாங்க. அதனால பிரச்சனை இல்லை. நாமளும் யூதர்கள் தான். ஆனா நமக்கு பாருங்க தேவன் என்ன பண்றாருன்னா, இருதயத்தில் வைக்க மாட்டேன், தலையில் தான் வைப்பேன்ட்டு. தேவனே, ஆவிக்குரிய ஜனங்களுக்கு இருதயத்தில் வைக்கிறீங்க, எங்களுக்கு இருதயத்தில் வச்சு விட்டு போயிட்டீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்லாம் கேட்க வேண்டிய கஷ்டமே எங்களுக்கு இருக்காதுல்ல. யோசிக்கிறீங்க? ஆமா, அப்படி ஒருவேளை ப்ரேயர் பண்ணி பார்க்கலாமோ? அப்படி வச்சுட்டா நாமளும் அவங்க இருக்கிற இடத்துல இருக்க வேண்டியதான். எங்க? பூமியில தான். நம்மளும் யூதர்கள் தான். ஆனா எதுல யூதர்கள் பாருங்க, வாசிக்கலாம். ரோமர் 2:9. ரோமர் 2 அதிகாரம் 29 உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். பாருங்க, அங்க விருத்த சேதனம் இருந்துச்சு இஸ்ரேல் ஜனங்கள், கரெக்டா? இங்க நமக்கு விருத்த சேதனம் எதில்? புரியுதா என்னன்னு உங்களுக்கு? இருதயத்தான் இங்க முக்கியமான பாயிண்ட். சோ இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அடுத்தது, இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. இதுக்கு மேல நம்ம கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறது வேற எதுவுமே இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, கம்ப்ளீட்டா தேவன் செக் பண்றது நம்முடைய இருதயத்துடைய கண்டிஷன் தான். ஸோ அந்த இருதயத்துக்குள்ள எவ்ரி மூமெண்ட், எவ்ரி டாஸ்க் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். எதுவும் உள்ள பதுங்கி இருக்காதபடி பார்த்துக்கணும். தேவன் ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அதை பக்குவப்படுத்தணும். இதுக்கெல்லாம் டேட்டா பேஸ் தலையில் வச்சிட்டார். தலையில் இருக்கிறத எடுத்து அப்ளை பண்ணி யார் காமிக்கிறாங்களோ அவங்க வெளிப்படையா சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமான செய்ய முடியாட்டி போனா கூட தேவன் அவங்க செய்யற காரியத்தை பார்க்கறது இல்ல, இருதயத்தை பார்க்கிறார். இதுதான் சப்ஜெக்டுடைய தலைப்பு. தலையை விட இருதயமே முக்கியமானது. வேற என்ன வேணாலும் சொல்லலாம். பாதுகாக்கப்பட வேண்டியது, காத்துக்கொள்ள வேண்டியது எல்லாமே எதைனா இருதயத்தை. தொடர்ந்து நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென்.